ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜேக்கு கூடிய நான் நேற்று கொடுத்தேன்டா, மாஃபியா ஃபேமிலி ஃபோர்ஸ்டு டு மீ. அது ஓகே, உங்களுக்கு தெரியும்ல. அதோட பார்ட் 2 தான், ஓகேங்களா? அப்படியே அதோட கண்டினியூ பண்ணிக்கலாமா? லாஸ்ட் பார்ட் நான் இதில் விட்டுருப்பேன். அந்த ஃபஸ்ட் பார்ட் இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த அவர் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துருவோம். அதாவது எப்படி ஜங்கு கமிட் பண்ணாருன்னு அதை நினச்சி பார்த்துருப்பார் இல்லையா? அது எங்கே ஃபைனலாக அது நிறுத்தியிருப்போம் அப்படின்னா அவங்க 2 பேரும் அந்த ரெஸ்ட் ரூமில் வந்திருப்பாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜங்கு ஜிமினை ஃபுல்லாகவே இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஜிமின் அந்த பெயினில் தான் ஃபெயிண்ட் ஆகிருப்பார். ஜங்குக்கு வந்துட்டு ஃபுல்லாக அந்த ட்ரிங்கில் வந்து கான்ஷியஸே இல்லாமல் இருந்திருப்பார். அப்படி தூங்கியிருப்பார். 2 பேரும் பாத்ரூம் வந்து அதே அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. சவுண்டே இல்லாமல் அந்த வாட்டர் மட்டும் சவுண்டு மட்டும் தான் கேட்குது, வாட்டர் ட்ராப் ஆகுறது. அப்போ காய் வந்துட்டு இவங்களை கூட்டி வந்துருவாங்களே அவுட் சைடில். காய் ஜின் ஹோப் அப்புறம் நம்ம நம்பிச்சுட்டு இருக்காங்க. தட்டிகிட்டே இருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஹேங் அந்த பையனோட சவுண்டே நின்றுச்சு. ஹேங்கிறாங்க. ஆமாம், ஆனால் தண்ணி சவுண்டு மட்டும் தான் கேட்குதுன்றாங்க. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கீ வாங்கிட்டு வாங்குறாங்க. நம்ம ஜேக்கப்லாம் போய்ட்டு ரிசப்ஷன் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க, அதனால் ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு லாக் பண்ணிட்டாங்க, ஆனால் ஓப்பன் பண்ண முடியல, கீ கொடுங்கன்னு சொல்ல அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இங்கே வந்துட்டு ஜேக்கப் தான் வந்து கீ கொண்டு ஜின் கிட்ட கொடுக்க. ஜின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வெளில இருங்க அப்படின்றாங்க. இப்போ யாரை சொல்கிறாங்கன்னா நம்ம நம்ஜுனையும் காயையும் வெளில போக சொல்கிறாரு. அவங்க வெளில போயிடுறாங்க. இவங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியல சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கீ வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. அப்படி ஒரு கண்டிஷன் அவங்க 2 பேரும். அதுவும் நம்ம ஜங்குக்குனால தான் இருக்குது. அவர் ஜஸ்ட் ட்ரெயின் பண்ணி அந்த இது மாதிரி இருக்காரு. ஆனால் ஜிமினை பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்குது. அவர் இந்த அளவுக்கு வந்து இது பண்ணி வச்சிருக்காரு. நம்ம ஜங்குக்குலாம் வாயில் கை வச்சுட்டாரு. ஐயோன்றாங்க. சரி போய் ஜஸ்ட் ட்ரெஸ் எடுத்து கவர் பண்ணுறாங்க. 2 பேரையுமே வந்துட்டு தூக்கி வந்து பெட்டில் வச்சுட்டு ஃபுல் வேறு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஹேர்லாம் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி விட்டுட்டு சொல்கிறாங்க, இங்கே வச்சு பார்க்கலாமா, இல்லை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இல்லை அங்கே வச்சு பார்க்க வேண்டாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்பிச்சு சொல்கிறாரு, அம்மா இன்னொரு பையன்றாங்க. அவன் அந்த ரூமில் இருக்கான்றாங்க. சரி, அவன் மார்னிங் ஏன்ச்சு அப்படி வீட்டுக்கு போயிடுவான், நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு இல்லை யாராவது அவனே பண்ணிட்டாங்கிறாங்க. சரி, அப்படி வெயிட் பண்ணி அந்த பையன் மார்னிங் எந்திரிச்சிற வரைக்கும் அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணுறப்போ எந்திரிச்சி வந்துரு, அந்த பையன்ட்டு எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு போயிடுறாங்க. காய் மட்டும் தான் மெக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிளேஸில். இங்கே மெக்கு வந்துட்டு ஒரு மார்னிங் இருக்கும். இவர் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணேன். இங்கேருந்து காய் வந்துடுறாரு வீட்டுக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா ஜிமின் ஸ்டில் வந்து கான்ஷியஸ்க்கே வரல. அவர் அப்படி ஃபெயிட் ஆனவர் அப்படியே இருக்கார். அந்த பக்கம் ஜங்குக்குமே வந்துட்டு அந்த ட்ரிங்க் பண்ணதில் அப்படியே ஒரு மாதிரியாக இருப்பார். இப்போ டாக்டராக தான் இவங்க வர வச்சுருக்காங்க. வந்து பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட சொல்லுவோம். அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி செக் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இவங்க என்ன மாதிரி ட்ரிங்க் வந்து எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எங்களுக்கு தெரியல டாக்டர், நான் ஒரு ட்ரக் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஜிமினோட கண்டிஷன் பார்த்துட்டு ஐ திங்க் இது வந்துட்டு ரொம்பவே டேஞ்சர், ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை செக் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பர்சனை வேறு இவர் ஃபுல்லாகவே இது பண்ணிட்டாரான்றாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, நம்ம செக் பண்ணிக்கலான்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. இல்லை மேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலான்றாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம், அவங்க எடுத்த ட்ரக் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிட்டு இருந்தாலும் சரி பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஐயோ, அந்த மாதிரி ட்ரக்கே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு 2 பேருமே நான் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டேன், நல்லா ஆகிடுவாங்க, நார்மல் ஆகிடுவாங்க. மார்னிங் எனக்கு பிறகு இந்த இதுக்கெல்லாம் ஆயின்மெண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜிமினோட லிப்லாம் கூட மாதிரி பைட் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால தான் அந்த ஆயின்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. டாக்டருமே இவங்க எல்லாரும் ஒன்றும் புரியல. சின்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க, ப்ரெக்னென்ட் ஆகிடுவானா அப்படின்றாங்க. அதானே, அப்போ எப்படி இந்த மாதிரின்றாங்க. அவன் ஏதோ தப்பாக அவன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான், வேறு எதுவும் பிளான் பண்ணி தான் அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அதான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கு பெஞ்சா என்ன சொல்ல போகிறான், நம்ம இவங்ககிட்ட இந்த பையன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ பேக் பெயினாக இருக்குது, எந்திரிக்கவே முடியல. லைட்டாக எழுந்திரிச்சு அப்படியே டக்குனு பெட்லேயே அகைன்மெண்ட் தர்றாரு. அப்படியே விழும்போது ரொம்ப பயங்கரமாக டேஸ் வருது. அப்போ தான் ஞாபகம் வருது லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுட்டு. அவருக்கு அப்படியே ரொம்ப க்ரை பண்ணி அழுக. அந்த சவுண்டை கேட்டு சின்ன ஓடி வர்றாரு. சின்ன வந்துட்டு எங்கே போகிற தம்பி எப்படி சொல்கிறாரு. இப்படி சொல்லும்போது அவர் பார்க்குறாரு, இவர் யார். அப்போ தான் ஞாபகம் லாஸ்ட் நைட் அவங்க அந்த இது பாரில் பார்த்தது. வந்துட்டு சார் நீங்கன்றாங்க. அப்போ தான் பிளேஸ் சுற்றி பார்க்குறாரு, நம்ம எந்த இடத்துல இருக்கோன்ட்டு. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் ஃபஸ்ட்டு பொறுமையாரு, நான் சொல்கிறேன் அமைதியார், அழாத என்னன்றாங்க. எனக்கு புரியுது நீ எவ்வளோ கஷ்டப்படுற, இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குன்னு எனக்கு புரியுது, கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கா. ஜிமின் அப்படியே அழறாரு. அவருக்கு அவ்வளோ பேக் பெயினாக இருக்குது. அவரோட ஹேண்ட்லாம் பார்க்குறாரு, ஒரு மாதிரி ஹெவி மார்க்ஸாக இருக்குது. ரொம்ப அவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. தேம்பி இங்கே பாரு, வெயிட் அமைதியாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜேகோ போய்ட்டு 2 பேருமே வராங்க. வந்து பார்க்குறாங்க, நம்பினோன்னு சுகா வந்து அங்கே இருக்காங்க. இவங்க 3 பேரும் நான் ஜம்முக்கும் கூட இருக்காங்க. இவங்க தான் கேட்குறாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு சொல்கிறாங்க. உனக்கு தெரியலப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் அழகாக தேம்பி என் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழகாங்க. பாரு புரியுது, ஆனால் என்ன பண்ண முடியும், எல்லாம் வேணும்னு பண்ணல, பாவம் என்னோட தம்பி தான் தெரியாமல் நடந்துருச்சு சொல்கிறாங்க.
இப்போ அவங்க கேட்குறாங்க, நீ ஏன் அந்த பிளேஸ்க்கு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, என்னோடய ஃப்ரெண்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான். ஒரு பார்ட்டி ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, ஜஸ்ட்டு போய் என்ஜாய் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு வந்தான்றாங்க. அவன் வந்துட்டு சாரி, எனக்கு நாங்கள் வந்திருக்கக்கூடாது, அதனால தான் எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, அங்கே பாருப்பா, நாங்கள் வந்துட்டு அங்கே ரெகுலராக வரவங்க, எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு பார்ட்டி நடக்குது, நாங்கள் வந்துட்டு மாஃபியான்றாங்க. என்னன்றாங்க? ஆமாம், நாங்கள் மாஃபியா தான்றாங்க. நீங்கள் எல்லாம் மாஃபியாவா? பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லையாட்டாங்க? நாங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், மாஃபியா தான் நாங்கள் எல்லாருமே சொல்லி, நாங்கள் மாஃபியா ஃபேமிலி அப்படின்றாங்க. அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாரு, எல்லாரோட ஃபோட்டோ போகிற மாதிரி அப்படியே கோட் ஷூட்டில் ஒரு மாதிரி டெரராக இருக்குது. அப்போ நீங்களும் மாஃபியாவான்றாங்க. ஆமாம், நாங்கள் மாஃபியா தான், அதுக்காக டெய்லி நாங்களும் கொல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், சரியா? எங்களுக்கு எனிமிஸ் தான் அவங்கள்ட்ட தான் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு கேள்ப்பா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே எனக்கு தெரியும், அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணார், அதனால தான் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. நான் இதுக்கு மேலே எதுவும் என்னால் பண்ணவும் முடியாது, நான் என் தயவு சொல்லி விட்டுருங்க, உங்களை பற்றி வெளியே யார்ட்டும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கெஞ்சா. இங்கே பாருப்பா, இப்போ நீ வெளியில் போனாலும் எனக்கு ஆபத்து தான்றாங்க. ஏன்னா எனக்கு எப்படி ஆபத்து, நான் என்ன பண்ணான்னு சொல்ல. இங்கே பாரு, நீ எங்கள் கூட வந்திருக்க, இப்போ இந்த வீட்டிலேருந்து வெளில போனால் கண்டிப்பாக உன்னை யாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய டவுட் இருக்குது, இந்த ட்ரக் இருக்கு இல்லையா, இதையே எங்கள் எனிமி தான் என்னோட தம்பிக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ அவன் கண்டிப்பாக டவுட்டில் தான் இருப்பான். அங்கே வந்துட்டு நாங்கள் அடிச்சு போட்டு வந்துட்டோம், ஆனால் இங்கே கண்டிப்பாக ஆள் வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நீ போனோன்னா நீ தான் நினச்சி ஒன்று தான் வந்து கிட்னாப் பண்ணுவாங்க, ஒன்று வச்சு தேவையில்லாமல் உனக்கு தான் பிரச்சனை, அவங்களோட உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்ல. அவன் சின்ன கொண்டு போய்ப்புறாரு, இல்லை எனக்கு அப்படியே வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு, உனக்கு புரிய நான் சொல்கிறது, நீ வெயிட் பண்ண, சரியா? இப்போதைக்கு இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கொஞ்சம் மிரட்டிட்டு, நீங்கள் வெயிட் பண்ண, நாங்கள் சொல்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபுட்டு கொடுத்து வரேன், சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு, மெடிசன் இருக்குது அதையும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. தான் வெளில வந்து கேட்குறாரு, சின்ன அவங்க ஏன் இப்படி பேசுகிறீங்கன்றாங்க. அவனுக்கு பொறுமையாக சொன்னால் புரியாதுடா, நான் எப்படி சொல்கிறது, இங்கே நடந்தது டாக்டர் சொல்லியிருக்காங்களோ, செக் பண்ணிட்டு அந்த பையனுக்கு நான் நினைக்கிறேன் அப்படி எதுவும் இல்லாமல் வந்தால் அனுப்பி வச்சிடலாம், நம்மளே சேஃபாக கொண்டு போய் அந்த பையனை யாருக்கும் தெரிய விட்டு வந்துடலாம். அப்படி இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கு வேறு சொல்லணும், அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல சொல்லிட்டு இவங்க ஜங்குக்கு தான் போகிறாங்க. அங்கே ஜங்குக்கு பாய் ஓப்பன் பண்ணிட்டாரு. அவர் பயங்கர ஹெட் அப்படி பெயினாக இருக்குது, தலையை சுற்றுற மாதிரி, அவர் ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ ஹெட் பெயின் தான் எந்திரிக்கிறாரு. அப்போ என்ன எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நம்பின்னு கேட்க யாங்கன்றாங்க. அப்போ ஜங்குக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு வாய்ஸ் தான் கேட்குது. யாங் அப்படின்றாங்க. தெரியும் ஞாபகம் வந்துச்சா அப்படின்றாங்க. ஏன் வந்து பையன் அப்படின்றாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கான்றாங்க. இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணேன்னு கடைசியாக எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஏதோ பாதி ஞாபகம் இருக்குன்றாங்க. என்ன பண்ணால் எல்லாமே பண்ணிட்டு அவ்வளோதான் அப்படின்றாங்க. என்ன ஏன்னு சொல்கிறீங்கன்றாங்க. அவன் பாவம், ஏன் இன்னசென்ட்டான பையன்றாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, அப்படி நடக்கும் நாங்கள் நினச்சி பார்க்குறேன், அந்த பையன் எப்படி ரூமுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கப்புறம் ஜங்குக்கு எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. இது மாதிரி ஜங்குக்கு வெளில வந்தது, அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஜிம்மி தூக்கிட்டு வந்து உள்ளே விட்டது, அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு இவர் சொன்னது, இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துட்டு எல்லாமே என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணுறது, நீ வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னோட தப்பு தான் ஏங்க அப்படின்றாங்க. அந்த பையன் இப்போ எங்கன்றாங்க, அவன் பக்கத்து ரூமில் தான் இருக்கான்றாங்க. ஜங்குக்கு அவன் எஞ்சிக்கு தான் வர்றாரு. வந்து பார்த்தாங்க ஜிம்மி அப்படி அழுதுட்டுருக்காரு. இவங்க எல்லாருமே ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஜங்கு பண்ணுறாங்க. அப்போ ஜிந்தாங்க பாரு, ஜங்குக்கு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது இவங்ககிட்ட சொன்னேன், எல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. இல்லை அவன் இப்போதைக்கு இல்லையாண்டா, ஆனால் 15 டேஸ்க்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த மாதிரி ட்ரக்காக அது அப்படி சொல்ல ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் என்ன பிளான் பண்ணி இப்படி பண்ணனான்னு தெரியலையே, என்ன எனக்கு பண்ணிதான் கூட பரவாயில்லனா இப்படி பண்ணிட்டானே, நீ என்ன குடிச்சு அவன் கொடுத்ததுன்றாங்க. இல்லை அவன் எதுவும் ஜஸ்ட் என்ன இது பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் அவன் கொஞ்சம் கோவத்துலேருந்து குடிச்சிட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு நினச்சி நான் குடிச்சிட்டேன், அது இப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கறதுக்கு ஏங்க பண்ணுறாங்க. அவன் அவ்வளோ மோசமானவன்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா ஃபஸ்ட்டு அவன் அப்புறம் நாங்கள் அவன் அடித்து போட்டு அவன் பாடி அடித்து போட்டோம், அவன் எந்திரிச்சு வரதுக்கே அப்படின்னு 1 மாதம் அவன் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கே, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் போகிறாங்க. இங்கே பார்த்தா ஜிம்மி அழுதுகிட்டே இருக்காரு. இங்கே வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஜங்குக்கு பார்த்தா ஜிம்மி அவ்வளோதான், கிட்ட வராது ப்ளீஸ், அவர்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கில் போகிறாரு. இங்கே பாரு ஒன்றும் பாரு அப்படின்னு சொல்ல. அவர் கேட்க மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் மாதிரி என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அவங்க பக்கத்தில் வந்திருக்கவே கூடாது, எனக்கு தெரியலங்க நீங்கள் மாஃபியான்ட்டு, ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்க, நான் படிக்கிறதுக்காக தாங்க இங்கே வந்திருக்கேன், நான் போயிடுறேங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சா. இங்கே ஜென்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜென்னு இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே பாருப்பா, நாங்கள் ஒன்றும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கல, ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் இரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கான்றாங்க. இல்லை என்ன நடந்தால் என் லைஃப் நான் பார்த்துப்பேன், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்ன வந்து விட்டுருங்கன்னு சொல்ல. இங்கே பாரு, நீ அமைதியாக இரு, நாங்கள் சொல்கிறோம் உனக்கு புரியாது, நீ வெயிட் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. இல்லை எனக்கு என்ன ஆபத்து தான் பரவாயில்ல, நான் போயே தீரணும், என்னோடய ஃப்ரெண்டு எங்கன்னு சொல்ல. காய் சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டும் அப்போவே எழுந்து போயிட்டு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மியோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. மெக்கு தான் அவங்க பண்ணுறாரு. இங்கே பாரு, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எந்த ஒன்றும் சொல்லக்கூடாது, இப்படி அட்டன் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, எமர்ஜென்சியாக நான் ஊருக்கு போயிட்டேன், நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தூரமாக ஒரு ஊருக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வரேன்னு சொல்ல. இல்லை நான் சொல்ல மாட்டேன், நான் போகணும், என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும்னு சொல்ல. நீ பேசக்கூடாது, அப்படி பேசணும்னு வச்சுக்கோ, ஃப்ரெண்டுக்கும் ஆபத்து ஒரு பஸ்ன்னு சொல்லுன்னு சொல்ல. ஜங்கு இங்கே ஜிம்முக்கு போய் வேறு வழியே இல்லாமல் அட்டன் பண்ணி இந்த மாதிரி
நான் வெளில வந்துட்டேன்டா, ஏன்டா சொல்லாம கூட எங்கடா போயிட்டான்றாங்க. இல்லை அவங்க எமர்ஜென்சியாக வீட்டிலேருந்து கால் பண்ணாங்களா, அதான் நான் ஊருக்கு வந்துட்டேன்டாங்க. அப்படியா என்ன அப்படின்றாங்க. இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன், நான் இப்போ எனக்கு பேச டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன டே பேசுகிறான்றாங்க. அதுக்குள்ளே இவங்க ஃபோனை வாங்கி கட் பண்ணி விட்டுறாங்க. ஏன் என்கிட்ட பேச விடாமல் பண்ணுறீங்கன்றாங்க. அங்கே பாருங்க ஏதாவது உடனே செஞ்சுக்கோ, ஃப்ரெண்டுங்க வருவோம், தேவையில்லாமல் பிரச்சனை வரும் சரியா. எங்களுக்கு எனிமீஸ் நிறைய இருக்காங்க, உன்னையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு உன் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு உன் ஃப்ரெண்ட் நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்க முடியாதுப்பா சரியா. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அங்கே பாரு இதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு 15 days மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் போய் விட்டுருதா இல்லை இங்கே இருக்கணுமா, நான் எதுக்கு இங்கே இருக்கணுன்றாங்க. நான் சொல்கிறேன் வெயிட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. ஜிந்தா விட்டு பேசுகிறாரு. ஜம்முக்கு அப்படி ஜிமின் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஜிமின் தான் என் பக்கத்தில் வராத நீ எப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஜம்முக்கு வந்துட்டு அவர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம், ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜிமின். அந்த இடத்துல ரொம்ப என்ன சட்டை அழகாக நின்றுட்டு இருந்திருப்பார். இவரும் வைக்கும் அப்போ தான் வந்து அவங்க பேசினாலும் கேட்டிருப்பாரு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணாட்டா அவர்கிட்ட வந்திருப்பாரு. யாரையுமே ஜம்முக்கு வந்து அப்ரோச் பண்ணியிருக்கவே மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினை தான் அப்ரோச் பண்ணிட்டு போகிறான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரின்ட்டு அவரும் வெளில வந்துடுறாரு. ஏன் எதுக்காக நீங்கள் அவனை வந்து இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் தான் சொன்னேடான்றாங்க. அது எப்படி என் வாய்ப்பு இருக்கும்னு சொல்ல டாக்டர் சொல்கிறாங்களா வெயிட் பண்ணி பாரு, அப்படி இல்லைன்னா நல்லது தான் அனுப்பி வச்சிடலாம். அப்படி இருந்துட்டா என்ன பண்ண முடியும், இந்த பையன் அப்படி போய் விட்டுற முடியுமா. அந்த பேபி அது மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலியோட பேபி, அது நம்ம மாஃபியா ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு பேபி, அதை எப்படி விட முடியும்னு சொல்ல ஜம்புக்கு புரிஞ்சா. ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் அங்கே பாரு, அந்த பையனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக கற்றுக் கொடுக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பையனை அனுப்பி வச்சுருவோன்றாங்க. என்ன அப்படின்றாங்க. அப்போ குழந்தைக்காக அவங்க இருக்கலாம்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு தான் அங்கே சொல்கிறாரு. ஆனால் இது வந்துட்டு ஜிமினுக்கு தெரியாது. இது ஃப்ளாஷ்பேக்காக இருந்தாலுமே ஜிமினுக்கு தெரியாது. அப்போ வந்துட்டு இல்லை நீ தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசணும், அந்த பேபி நம்மளுக்கு வேணும்டா, அப்படி உனக்கு வேணாம் அந்த பேபின்றாங்க. ஆனால் இருக்கானே தெரியலன்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ண சொல்ல ஒரு 15 days இப்படி தானே போயிட்டுருக்கோம். அவங்க ஜிமினுக்கு கரெக்டான டைமுக்கு ஃபுட்டு ட்ரெஸ்ஸுன்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஜிமினுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அப்படிலாம் எதுவும் இருக்காது, நம்ம போயிடுவோம், எப்படி அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அனுப்பிடுவாங்கன்னு தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இவருமே நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு 10 days தாண்டும் போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹெல்த் வந்து ஒரு மாதிரி இருக்குது, சிக்னஸாகவே இருக்குது. அவருக்கு பயமாக இருக்குது, எதுவும் இருக்கக்கூடாது ப்ளீஸ் காட், நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடணும், என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிடணும், நான் போயிட்டு இந்த பிளேஸ்லேயே இருக்கக்கூடாது, நான் எங்கன்னா போயிடணும், எங்கள் சொந்த ஊருக்கே போயிடணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரு. எங்கே பார்த்தா ஃபைனலாக நம்ம அந்த டேவும் வருது 15 days. ஜிமினுக்கு இந்த மாதிரி முடியாமல் வருதுன்னா அவங்க வீட்டில் சொல்லியிருக்க மாட்டேன், இவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார். அப்படியே அமைதியாக இருந்திருப்பாரு. டைமெண்ட் அப்போ வந்து ஜிமின்கிட்ட நல்லா பேசியிருப்பார் ஃப்ரெண்ட்லியாக, இவரும் அவர்கிட்ட நல்லா பேசியிருப்பாரு. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாமே செக் பண்ணி சொல்லிடுறாங்க கன்ஃபார்ம் அப்படின்றாங்க. அவர் மாதிரி ஆகிட்டு இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உண்மையாக சொல்கிறீங்களா, ஆமாம் கன்ஃபார்ம் தான் அப்படின்றாங்க. இது எப்படி பாசிபிள்ன்றாங்க. ஆமாம் சம்டைம்ஸ் இது மாதிரி பாசிபிள் ஆகும், நான் தான் அப்படியே சொன்னேன், அது இந்த மாதிரி ட்ரக் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல. அப்போ சொல்கிறேன் அவன் எதுக்கோ பண்ணதுங்க பாரு, ஏதோ மாதிரி இடத்துல முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசுகிறா. ஜங்குக்கு அந்த பேபின்னு சொல்கிறத விடுவோம், ஜிம்மினை எப்படி அவன் ஒத்துப்பான், இப்போ என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாரு. ஏன் நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஜிம்மின்கிட்ட தான் வராரு. ஏ அப்படின்றாங்க. இவங்க எல்லோரும் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. பாருங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் உங்கள் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு, உன்னை இங்கே பாரு என்னோடய பேபி பண்ண உன்னோட ஸ்டொமக்கில் இருக்குதுன்னு சொல்ல. என்னன்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னா ஒரு கொஞ்சம் நாளாக ஃபீல் பண்ணியிருப்பார், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது பாடியில். ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அந்த பேபி பிறக்க வரைக்கும் இங்கே தான் இருக்கணுன்றாங்க. அவருக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் இங்கே பாருங்கள் விட்டுருங்க, நான் போயிடுறேங்க, எனக்கு வந்து தனி லைஃபே இருக்கிறேன், நான் படிச்சுட்ருக்கேன், உனக்கு எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், நீ இங்கே தான் இருக்கணும், பேபி மட்டும் பெற்று கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்ல. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல. இங்கே பாருன்றாங்க. இது நான் முடிவு பண்ண முடியாது, என்னோடய லைஃப் தானேன்றாங்க. ஆனால் அந்த பேபியோட அப்பா நான் தான் முடிவு பண்ணணும், புரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்ல. தப்போ சரி இது நடந்துச்சு, ஆனால் எனக்கு என்னோட பேபி வேணும், என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இந்த பேபி அவே அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஜங்கு வந்து ஜிமினா அப்படி லைட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாரு. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, ஜங்கு பண்ணுறாங்க. இங்கே பாரு ஒரு வார்த்தை பேபி பற்றி எதனா பேசுனேன் அவ்வளோதான் உனக்கு கொண்டுட்டு பார்த்துக்கோ. பேபிலாம் உனக்கு அவ்வளோ சாதனம் போயிடுச்சா, அது கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. என்ன இது வந்துட்டு இது எப்படி நடந்ததுன்னா எனக்கு தெரியாது சரியா, இது நடந்துச்சு மிஸ்டேக்காக தான் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை, அவன் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தான் எனக்கு தெரியாமல். ஆனால் அதுக்காக பேபிலாம் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நீ யோசிச்சேன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணணும்னு தெரியாது, எனக்கு பேபி வேணும் சரியா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் ஒரு சீக்ஸ் ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறாரு. ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அப்படி சொல்கிறாரு. பேபி பத்திரமா இருக்கணும், பேபிக்கும் சரி உனக்கும் சரி எதுவும் ஆகக்கூடாதுன்றாங்க. உனக்கு பேபி உனக்கு என்ன இங்கே இருக்க பிடிக்கல அவ்வளோதானே அப்படின்றாங்க. பேபி பிறந்து உன்னை அனுப்பிடுறேன் சேவை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. ஜிம்மி வந்துட்டு எதுவுமே சொல்ல, அவருக்கு அடிச்சது சீக்ஸ் அப்படி வந்து கை வச்சு தேம்பி அழுத்தே இருக்காரு. இவங்க எல்லாரும் நீங்கள் எல்லாம் வெளில போங்கன்னு சொல்கிறாங்க. டே வேணாண்டா அவன் வந்து இப்படி பண்ணாதன்றாங்க, நீங்கள் போங்க எல்லாம் வேலைன்னு சொல்ல. எல்லோரும் வெளில வந்துடுறாங்க. இப்போ ஜங்குக்கு போயிட்டு ஜிம்மில் ஒரு மாதிரி ரொம்ப தேம்பி எழுதாரு. இவரே போய்ட்டு டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விட்றாரு. இவர் தொடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறாரு. இங்கே பாரு அப்படின்னு சொல்ல, நீங்கள் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்றாரு. சரி அவனை தொடரலை, அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனால் பேபிக்கு எதுவும் ஆகக்கூடாது இப்படியே சொல்லிட்டேன், என் பேபிக்கு எதுவும் ஆச்சு அப்படின்னா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்ல.
இவங்க எல்லாரும் வெளில வந்து ஏன்டா இப்படி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஏங்க அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். அது எப்படி அவன் பேபின்றது அவங்க சாதாரணமாக இருக்கா, அப்படியே தூக்கி போட்ட முடியுமா? அது எப்படி இருந்தாலும் ஒரு பேபிக்கு ஏங்க அது என்ன தப்பு பண்ணிச்சு சொல்லுங்கள்? இவன் அதை பெற்று கொடுத்துட்டு என்ன குறைஞ்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அவன் பேபி என்னோடது அப்படின்னு சொல்ல ஜென்னுமே சொல்கிறான். ஆமாம், அது நம்ம மாஃபியா ஃபேமிலிஸ் அந்த பேபி, அது நமக்கு வேணும், அதை அப்படிலாம் கொடுக்க முடியாது, அந்த பேபி அப்படிலாம் விட முடியாது, அது எவ்வளோ ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பாய் ப்ரெக்னன்சின்றது வேணும் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்ல அப்போ எல்லாருமே வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் யாரும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்க அவன் நல்லா பேபி பிறக்கட்டும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனை அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ தான் மனசில் நினைக்கிறேன், பாரு எனக்கு உனக்கு பிடிச்சதுனால தான் நானே உன்னை அப்ரோச் பண்ணேன் டான்ஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் எனக்கு யாருன்னே தெரியலனா உனக்கு வந்துட்டு நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு நினச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நீ வந்த, அப்போ நீயும் தெரிஞ்சுதான் உன்னை நான் அப்படி பண்ணேன் சரியா. ஆனால் இப்படி இந்த அளவுக்கு போகும் நான் நினச்சி பார்க்கல, ஏன்னா எனக்கு அந்த ட்ரக்னால தான் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் மற்றபடி நான் உனக்கு தப்பான இன்ட்ரெஸ்ட் அதை தொடரலை. ஆனால் நான் வந்துட்டு நீன்னு எனக்கு தெரியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுப்பா, இங்கே இரு, நீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பா, அந்த பேபி எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டோ அதை நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் தான், நீ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிஞ்சுக்க, எனக்கு லவ் கேர் உன்னை கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணணுன்ட்டு இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி மைண்டில் நினச்சிருப்பாரு. அங்கே ஜிம்முக்கு இதெல்லாம் தெரியாது, இவங்க ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பேபியை மட்டும் பேபி மட்டும் நம்ம வந்து பெற்று கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருப்பார். இப்படி தான்டா கொஞ்சம் கொஞ்சமாக டேஸஸ் போக இருந்துச்சு. ஜங்குக்கு அவ்வளோ கேரிங்காக இப்போ பார்த்துருந்துருப்பார் ஜிம்மினை. ஆனால் ஜங்குக்கு தொடவே விட மாட்டார், தள்ளி போங்க அப்படின்னு சொல்லுவார், ரொம்ப திட்டுவார், சண்டை கூட வரும் அந்த ரூமில். இவங்க எல்லோரும் வெளியிட்டு கேட்டு தான் இருப்பாங்க. அப்போ எல்லோரும் நினச்சிருப்பாங்க சரி இந்த பையன் வந்து குழந்தை பிறந்து போகட்டும் அப்படின்ட்டு எல்லாருமே அப்படி முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்துடலாம்டா. இப்போ ஜிம்மில் அதை நினச்சி பார்க்குறாரு, சம்டைம்ஸ் நீ வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணிக்கிற, சம்டைம்ஸ் என்னை திட்டுற, சம்டைம்ஸ் எனக்கு பயமாக இருக்குங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. இந்த பேபி இங்கே பாரு, இப்போலாம் எனக்கு இது மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, அவ்வளோ கேர் இருக்குது, நீங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுவேன்ல, என்னை அனுப்பிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு ஒரு மாதிரி மனசு நினச்சிட்டே அப்படியே வந்துட்டு பேபியோட வெளியே தொட்டு பார்த்துட்டு படுத்துருக்காரு அழுதுட்டு. இந்த பக்கம் ஜங்குக்கு வெளில வந்துட்டு இங்கே பாரு, ஒன்று தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒன்று அவ்வளோ பிடிச்சதுனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் சரியா. பேபி எனக்கு வேணும் தான், அதை விட நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், உனக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும், நீ கொஞ்ச நாள் எனக்கு லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு நினச்சிட்டு இருக்காரு. இப்படி நல்லா டேஸஸ் போயிட்டே இருக்குது. இங்கே நம்ம ஜூனி கூட ரொம்ப நாளாக பேசுவார். பேபி வந்துட்டு அடிக்கடி கேட்பாரு இது என்ன பண்ணுது அப்படிலாம் சொல்லிட்டு பேசுவார் பேபி கிட்ட. ஜிம்முமே கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். ஆனால் அவங்க வீட்டை சுற்றி அப்பப்போ கன்சல்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அவங்க இந்த வீட்டுக்கு வெளில ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு பாசம் தான், அவங்க டெலஸ்கோப் வழியாக பார்த்துட்ருக்காங்க. அந்த வீட்டில் சம்திங் கண்டிப்பாக இருக்குது, ஏதோ மறைக்கிறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹான் இருக்கானா அவன் தான் பார்க்குறான். அப்போ அவங்க வேலையை கேட்குறாங்க, சார் அப்படிலாம் எதுவுமே இல்லை சார், அப்படி இருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அன்னைக்கு கேட்டிருக்காங்க. ஃபுல் இங்கே பாரு, அவன் நான் வந்துட்டு அடிச்சு போட்டான், ஆனால் கண்டிப்பாக அவன் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், அப்படி இருந்துட்டு அவனால் நார்மலாக இருந்திருக்க முடியாது, நான் மிக்ஸ் பண்ணது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இந்த பாடிகார்டெலாம் அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, அப்படி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டே இருக்கான். அப்போ தான் அவன் கண்டு வந்து தெரியுது, ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் அந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்மு வந்துட்டு பால்கனியில் நின்று பேக் பர்சன் நின்றுப்பாரு, இந்த ஒரு பர்சன் அவங்க ஃபேமிலியில் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. எல்லாருமே நம்மளுக்கு தெரியும் இது யார் அவங்க வீட்டில், அவங்க வீட்டில் நம்மளுக்கு தெரியும் புதுசாக யாரும் சொல்லி பார்த்துட்ருக்காங்க. பார்க்கும்போது தெரியுது இல்லை சம்திங் யாரும் நியூவாக இருக்காங்க, அது யாரும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்மு வந்து உள்ளே வந்திருப்பாரு. ரிட்டன் வந்துட்டு அவன் சொல்கிறான் பாடிகார்ட்ட, கண்டிப்பாக அந்த வீட்டில் யாரும் இன்னொருத்தவங்க புதுசாக இருக்காங்க, அது யாரும் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்துட்டு சரி சார் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸ்டில் அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அவன் கண்டிப்பாக வந்து யாரோ ஒரு பர்சன் இருப்பாங்க, அவன் நான் வந்து நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்கே ஜிம்மு வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு வாக் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப கேரிங்காக லவ்வாக இருக்கிறதுனால ஜிம்மிலே வந்துட்டு ஜங்குக்கு மேலே ஃபாலோ ஆகுறாரு. அப்படிலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கேரிங், அந்த லவ் வந்துட்டு காமிக்கிறது, ரொம்ப அழகாக பேசுறது பார்த்துக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் ஜங்கு வந்து ஸ்டில் ஜிம்மை வந்து தொடவே விட மாட்டார். என்ன பண்ணுவாங்க நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் டேஸஸ் போக போக அவரே அறியாமல் அவரே அலோவ் பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் ஆசையாக வந்து பேபி தொடும்போது அந்த வெளியே தொடும்போது அவருக்கே வந்து ஒரு இடத்துல பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஜங்குக்கே பிடிக்கும்போது அவர் தொடுறதும் பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி ஆகிடுது. இப்போ ஒன் டே தான் ஜிம்மு வந்துட்டு வந்து உட்காந்துருக்காரு பெட்டில். இப்போ ஜங்கு பார்க்குறாரு, அவர் பிடிச்சிட்டு வெளில வர்றாரு, அப்படியே ஷர்ட்லெஸ்ஸா. இப்போ ஜிம்மி ஜங்கு பார்த்து டக்குன்னு குளிச்சுக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு 6 months இருக்கும். இப்போ தான் ஜிம்மில் ஜங்கு பார்த்து ஜிம்மி வந்து போய் குளிச்சுட்டு நீங்கள் வேறு ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த ரூமில் தான் நம்ம 2 பேரும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வேறு எங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்துட்டு எழுந்திரிச்சு போகலான்னு போக ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மி வந்து ஒரு மாதிரி பேக் பண்ணுறாரு. இது வந்து புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஜங்கு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றாரு. இங்கே பாரு அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணுறாரு. அவர் பார்க்கவே மாட்டாரு. எதுக்கு இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் எதுக்கு இப்போ டச் பண்ணுறீங்க என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல, ஏன் நம்ம டச் பண்ணக்கூடாதுன்றாங்க. டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படி ஜிம்மினில் அவனை ஃபேஸை லைட்டாக லிஃப்ட் பண்ணேன். ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கீழே குடிச்சிட்டு பார்க்கவே மாட்டார் ஐஸை. பாரு
அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க மாட்டேன்றாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்க மாட்டேன், இங்கே விடு அப்படின்னு சொல்ல, மாஃபியா விடு அப்படின்னு சொல்ல இங்கே பாரு உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்க மாஃபியான்னு கூப்பிடாதான்னு சொல்லிட்டு ஜங்குக்குன்னு கூப்பிடுறாங்க. நான் அப்படி தான் கூப்பிடுவோம் மாஃபியா அப்படின்னு சொல்ல. அப்படியா நான் மாஃபியா பண்ணுறேன், காமெடி மாஃபியா தான், சரி அப்போ மாஃபியா கொடுக்குற வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மினை டீப்பாக புஷ் பண்ணேன். ஜிம்மின் வந்து புஷ் பண்ணவே இல்லை, எப்போவும் புஷ் பண்ணுவார், தள்ளி விட எதனா பண்ணேன். இப்போ பண்ணாமல் அப்படியே ஸ்டில் நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினி ஜங்கு ஒரு கடத்தில் பார்த்துக்கிறாரு இருந்துட்டு, ஏன் என்னை தள்ளி விடவே இல்லைன்றாங்க. அவர் எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காரு. ஜங்குக்கு அவன் கேட்குறாரு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ உனக்கு ஓகே வான்றாங்க. எனக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா ஓகே இல்லை, எனக்கு ஓகே இல்லைன்னு சொல்ல இவர் அகைன் போய் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு உனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் ஸ்டைல் எதுவும் சொல்ல, பேக்கஸும் பண்ணல, அமைதியாகவே இருக்காரு. சரி வெளிலைங்கன்னா கூட்டிகிட்டு போவான்றாங்க. ஏன் உன் கூட வந்து என்னை யாரும் ஷூட் பண்ணி கொல்லவான்றாங்க. ஏய் என்ன பேசுகிற நீ, நான் இருக்கும் உன்னை யாரும் ஷூட் பண்ணுவான் அப்படி சொல்ல, உங்கள் மாஃபியா ஃபேமிலி அப்படி தானே, எங்கே போனாலும் உங்களுக்கு எனிமீஸ் இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் நீ மாஃபியா ஃபேமிலி சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, இவருக்கு ஒரு மார்க்கு ஜங்கு இப்படி பேச பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு வந்துட்டு வெளில போயிடுறாரு. இப்போ பார்க்குறாரு ஜங்குக்கு, ஏன்டா இப்படி இருக்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, ஆனால் பரவாயில்ல முன்னாடிக்கு இப்போ நீ கொஞ்சம் ஓகே தான் போல், ஆனால் முன்னாடி தொடவே விட மாட்டேன், எனக்கு 2 டைம் மிஸ் பண்ணிட்டேன், எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காரு. இங்கே பாரு பேபி பிறக்கிறதுக்குள்ளே நீயே சொல்லுவா ஜங்கு ஐ லவ் யூ, உங்கள்கிட்ட என்ன இருக்கவே முடியாது, நீ மாஃபியாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ எனக்கு வேணும் நீ சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மைண்டில் திங்க் பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மு தான் வெளில வந்து உட்கார்றாரு. அப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஐயோ ஆன்லைன் கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக உட்காந்துருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம டைம் கேட்குறாங்க. எனக்கு இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அட்டன் பண்ணுன்றாங்க. ஆனால் எனக்கு டயர்டாக இருக்கேன்றாங்க. இவன் டயர்டாக தான் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது, 2 hours தானே அட்டன் பண்ணி போ அப்படின்னு சொல்ல, இவரும் போயிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு லேப்டாப் ஆன் பண்ணிட்டு உட்கார்றாரு ஆன்லைன் கிளாஸுக்கு. அவங்க மேம் வந்துட்டு எடுக்கிறாங்க. இவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மி வந்துட்டு இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, அந்த மாதிரி வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாக தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த ஆன்லைன் கிளாஸை. அப்போ ஜிம்மி வந்துட்டு உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு அவங்க மேம் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. இங்கே ஜிம்மி என்னன்னா ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருக்காரு. ஆப்போசிட்டில் ஜங்கு பெட்டில் வந்துட்டு அவரோட லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. பார்க்குறாரு என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருக்க பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி சைக்கிளே காமிக்கிறாரு. ஏய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் லைட்டாக அங்கேருந்து பார்க்குறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஜிம்மின் எதுவுமே இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹெட்டை செக் பண்ணுறாரு. அப்போ மேம் கேட்குறாங்க, ஜிம்மின் என்னப்பா உனக்கு ஓகே தானே, ஏன் ஒரு மாதிரி இருக்க டயர்டாக இருக்க உடம்பு சரியான்றாங்க. இல்லை மேம் லைட்டாக கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை மேம்ன்றாங்க. 2 hours தானேப்பா முடியல கிளாஸ் அட்டன் பண்ணுவோம்ல சொல்கிறாங்க. அப்போது அந்த ஜிம்மின் பேசிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு போய் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. என்னோட திரும்பி பார்க்குறாரு. அப்போ பார்த்து ஜிம்மின் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால தான் அப்படி டிஸ்கனெக்ட் இவர் பண்ணி விட்டுறாரு. பண்ணிட்டு ஜிம்மின் பார்க்குறாரு எப்படி கட் ஆகிடுச்சு. அங்கே பார்த்து அவர் வந்துட்டு காமிக்கிறாரு. அந்த வைஃபை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருக்காரு. ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு, ஏன் அப்படி பண்ண ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல இப்போ ஜங்குக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்காக நீ கட் பண்ணான்றாங்க. உனக்கு தான் டயர்டாக இருக்கலாங்க வா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மின் வந்துட்டு படான்ற மாதிரி எழுந்திரிச்சிட்டாரு. இப்போ 6 நாள் முடியல, நீ தான் கால் அந்த இதை இது பண்ணி விட்டுறேன், டிஸ்கண்டினியூ பண்ண சொன்னாங்க. இது என்னோட ஸ்டடிஸ் நான் அப்படி டிஸ்கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோவமாக கேட்க, சரி நான் டிஸ்கண்டினியூ பண்ண சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து பெட்டை உட்கார வைக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குன்றாங்க. பேக் பெயினாக இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் ஜங்க் பண்ணிட்டு ஜிம்மின் அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அழகாக லேப்டாப் உட்கார வைக்கிறாரு. ஏன் என்ன பண்ணுறேன்னுன்றாங்க. அமைதியாக சொல்லிட்டு அழகாக ஹேண்ட் வச்சு பின்னாடி அழகாக ரப் பண்ணி விடுறாரு. ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பெயினே இல்லாத மாதிரி. இப்போ ஓகேவான்றாங்க அப்படின்ட்டு இவர் பார்க்குறாரு. ஓகேன்றாங்க. சரி இந்த ஜிம்மின் ரொம்ப ஷை ஆகிடுறாரு. இங்கே பார்க்குறாரு, பாரு இவன் இப்போ ஷைலாம் ஆகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஜங்குக்கு மேலே ஃபாலோ ஆக சரியா, நீ ஃபாலோ ஆக என் கூடவே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் படுத்துக்கிறாரு. இப்படி தான் டேஸஸ் போய்கிட்டே இருக்கு. இப்போ 1 day இப்போ இவங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிருக்கலாம். இந்த ஹயாங்கெலாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம். இப்போ காயெல்லாம் சொல்கிறாருன்னா ஜெஹோ அப்படின்றாங்க. பேசாத காய், நீ எப்போ பார்த்தாலும் என்னட்டு எங்கன்னா ஒரு மிஷின் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. டே நீ நல்லா ஒரு மாஃபியான்றாங்க. நான் மாஃபியா தான், அதுக்காக நான் என்னோட இப்படியே சுற்றிட்டே இருக்கேன்றாங்க. டே நீங்களாம் ஆஃபீஸருக்கு பார்க்குறீங்கடா, நாங்கள் தானே வெளில போயிட்டு எல்லாரும் கூட சண்டை போட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்ல, இங்கே பாரு நான் உன்னோட ஒய்ஃப், நான் சொன்னால் நீ கேட்டு தான் ஆகணும், நீ போகக்கூடாதான்னு இவர் சொல்ல. அப்போ காயுமே ஐயோ எனக்கு வழியே இல்லை, இப்போ நீ சொன்னால் கேட்டு தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. சரிடா நான் வேறு யாராவது அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அனுப்பி விட்றேன், சரி நான் போகலன்றாங்க. அது இன்றைக்கி எனக்கு மூவி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க சொல்ல, சரி வா போகலான்னு சொல்லிட்டு ஜேஹோப் காயும் அவங்க போயிடுறாங்க. இங்கே ஜிம் தான் பார்க்குறாரு. பாரு நம்ம ஹஸ்பண்டாக நம்ம சொன்னால் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுக்குலாம் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு நேம் இருக்குது, அவங்களாம் வந்துட்டு உரிமையாக கேட்க முடியும். ஆனால் ஜங்குக்கிட்ட நம்மளால் கேட்க முடியாதுல்ல எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ ஜங்குக்கு வந்து அங்கே தான் இருப்பார். ஜங்கு பார்க்குறாரு, ஜிம்மி ஏன் இப்படி பார்க்குறான்னு சொல்லி இந்த மாதிரி யோசிக்க என்னமோ திங்க் பண்ணுறது புரியுது. அப்படியே சொல்கிறார் சுகா அப்படின்றாரு. என்ன அப்படின்னு சொல்கிறாரு. பார் சுகா, நீ என்னை வெளில கூட்டிகிட்டு போகிற சுகா, அட்லீஸ்ட் ஹனிமூனாவது கூட்டிகிட்டு போ சுகா,
மேரேஜ் ஆனது வீட்டில் தானே இருக்கோன்றாங்க. ஹனிமூன் ஆனது என்ன ஹனிமூன் போகணும்னு நினைக்கிறேன், இப்போ ஊரை சுற்றணும்னு நினைக்கிறேன்றாங்க. உனக்கு தெரியுதா எனக்கு ஊரை சுற்ற பிடிக்குன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல. ஆனான்றாங்க ஊருக்கு ஒர்க்கெலாம் பார்த்துப்பான், ஜங்குக்கு பார்த்துப்பான்டா ஒர்க்கெல்லாம், நீ என்னை கூட்டிகிட்டு போச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சா. சரிடா நானும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நானே உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் இருக்கேன், சாரி சார் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் டிக்கெட் புக் பண்ணி நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம். நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக் போயிட்டு வரேன்றாங்க. சரிடா போயிட்டு வாங்கன்றாங்க. சின்ன நம்பிக்கை மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாரு எல்லாரையுமே, இவங்களால லவ்லியாக இருக்குது. அப்புறம் ஜமின் லண்டன் கேட்குறாரு, உன்னையும் நாங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இல்லை நான் நம்மளாம் போயிட்டா இந்த பையனை யார் பார்த்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃபுட்லாம் கரெக்டாக கொடுக்கணும், மெய்ட்லாம் நம்ப முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அவங்க மாதிரி இருக்க ஜிமினுக்கு வந்துட்டு அப்படியே ஜிமின் போய்ட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. போய்ட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே ஜம்முக்கு விளையாட எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு, ஆனால் எதுவும் பேசிக்க மாட்டார். இவர் வராரு மேலே வந்து பார்த்தா ஜிமின் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க கேட்கலாம், அவங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணிக்க முடியாது. நம்ம எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஜங்கு கூட இருப்போம், இப்போ அவங்க பேபி பிறந்ததும் நம்ம அனுப்பிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஜங்கு வந்து பார்க்குறாரு ஜிமின் அழுதுட்டு இருக்குது. எங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு போய் அழுதுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் வந்து வெயிட் பண்ணிடுறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்றாங்க. உண்மையாக பண்ணுறாங்க. ஆமாம் என்னோட பேரண்ட்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஒரு டேஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிறாரு. நம்ம இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இருக்குது, அதுக்காக நம்ம இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ஒரு மாஃபியா, அவங்க ஒரு மாஃபியா ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நம்மளுக்கு இதுக்கு சம்பளம் நம்ம போயிடலாம், வந்து இந்த பேபி மட்டும் பிறந்துட்டோம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ட்ரை பண்ண. இப்போ ஒரு பர்சன் தான் ஃபோன் பண்ணுறாரு மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்கிறா இப்போல்லாம் ஒரு நீ அங்கே என்ன தானே பிரச்சனை சொல்லவே மாட்டேன்றாங்க. இல்லைடா நான் வரேன் கொஞ்ச நாள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா இருக்கேன்னு கேட்குறேன். நல்லா இருக்கேன்டான்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ஃபோன் வச்சுட்டாரு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, இவங்க ஊருக்கு போனால் வரவே மாட்டேன்றான், எது கேட்டாலும் அப்பப்போ சேடாக ஃபோன் பண்ணி பேசுகிறான் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவருமே வந்துட்டு அங்கே வச்சுட்ருக்காரு. எங்கள் ஜிமின் தான் எல்லாருமே இருக்காங்க, எனக்கு தான் பாரு நான் என்னோடய பேரண்ட்ஸையும் போய் பார்க்க முடியல, எனக்கு ஆசையாக இருக்கும் அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மெக்கு கூட இருக்குன்னு தோணுது, ஒரு ஃப்ரெண்டாக அவங்க கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ அவங்க கூட பேச முடியாது, இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இவங்க எல்லோரும் லைஃப்பில் ஃபேமிலியாக செட்டில் ஆகிருக்காங்க. எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு என்ன சம்மந்தம், என்ன எதுக்கும் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இந்த பேபி பிறந்தா அதையும் கூட எங்கிட்ட பிரிச்சுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு எனக்கு தெரியும் உங்களால் உன்னை என்னை பிரிச்சுருவாங்க உங்ககிட்ட இருந்துட்டு. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாது, என்ன உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, இவங்க எல்லோரும் நல்லவங்க தான், கெட்டவங்களாம் இல்லை, சரியாக நிறைய லவ் கொடுப்பாங்க, கேர் கொடுப்பாங்க, நீ வந்துட்டு பத்திரமா இரு நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேபிக்கிட்ட பேசுகிறாரு. ஜங்குக்கு இப்போ தான் வெளில வராரு. ஹேங்ன்றாங்க. என்ன ஜங்குன்றாங்க. சரி நான் மட்டும் கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாதுன்றாங்க. நான் என்ன தப்பாக நினச்சிக்க போகிறேன் சொல்லுன்றாங்க. நீங்கள் ஜிம்மினை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றாங்க. ஜிம்மினை பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறோன்றாங்க. பாவம் அந்த பையன், அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இருக்கிறது பிடிக்கல போல், பேபி பிறந்து அனுப்பிடலாண்டா அவனை பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி இருக்குது, அவனை அனுப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆமாம் நம்ம மாஃபியா ஃபேமிலிக்கு அவனுக்கு செட் ஆகுதுடா, அவன் பாருங்க என்ன சென்டாக இருக்கான், அவனுக்கு யாரும் பிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ இவங்க எல்லோரும் நினைக்கிறாங்க இப்போ ஜிம்மினுக்கு நம்ம பிடிக்கலனா தானே இவங்களை அனுப்புவாங்க, ஜிம்மினுக்கு நம்ம பிடிச்சிச்சுன்னா ஜிம்மு நம்ம கூட தானே இருக்கணும், அவனுக்கு பிடிக்கணும் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ தான் டேஸஸ் போயிட்டே இருக்குது. ஜிம்மு வந்து கொஞ்சம் ஜங்கு கிட்ட ரொம்ப டீப்பாகவே க்ளோஸ் ஆகிட்டார். அப்படின்னா அவரே வந்துட்டு நார்மலாக வந்து நேச்சுரலாக ஜங்கு வந்து ஜிம்மில் தூங்குறதுக்கப்புறம் ஹக் பண்ணுவார். இப்போலாம் நார்மலாகவே ஹக் பண்ணி தூங்குறது, அவர் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறது அந்தளவுக்கு இருக்கார். இப்போ ஒன் டே நைட் தான் ஜிம்முக்கு வந்து தூக்கமே வரல சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்கார். ஏன்னாச்சு உனக்கு நீ ஏன் இப்படி முடிச்சுட்டே இருக்கான்றாங்க. எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கமே வரல என்ன பண்ணுறாங்க. என்னை வாக் கூட்டிகிட்டு போகிறீங்களான்றாங்களா. வாக் பண்ணுவான் இப்போ பண்ணுறாங்க. ஆமாம் சொல்ல சரி வா அப்படின்ட்டு ஜிம்மு வந்து ஜங்கு கூட ஜிம்மில் கூட்டிகிட்டு வாக் பண்ணுறாரு நைட்டில் தான். அப்போ கேட்குறாரு எனக்கு ஒரு சாங் எதாவது ப்ளே பண்ணி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்முக்கிட்ட மொபைல் இவங்க கொடுக்க மாட்டாங்க, அப்போ அந்த ஸ்டடி பண்ணுற டைமில் தான் கொடுப்பாங்க, மற்ற டைமில் கொடுக்க மாட்டாங்க. யாருக்காவது கால் பண்ணி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அவருக்கு உனக்கு வந்து சாங் வேணுமான்றாங்க. ஆமாம் நல்லதாக சாங் எதனா வேணும்னு சொல்ல. அப்போ என்ன பண்ணுறாரு நானே பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீயா அப்படின்றாங்க. என்ன நீயான்னு கேட்குறான்றாங்க. நீ ஒரு மாஃபியா தானே, நீ பாட்டலாமல் பாடுவே அப்படின்னு சொல்ல. அப்போ ஜங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு மாஃபியானா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நினச்சிட்டேன், என்ன தான் நினச்சிட்டு இருக்கா நீ மாஃபியானா, எப்போதும் கண் எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டு யாரையாவது எதனா பண்ணிட்டு இப்படி தான் இருப்பாங்க நினச்சியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல. நீ இந்த வீட்டில் பார்க்குறவங்க அப்படியே இருக்காங்கன்றாங்க. அப்படிலாம் இல்லை சரி வெயிட் பண்ண சொல்லிட்டேன். நம்ம ஜங்கு ஒன் மாதிரி சிங் பண்ணுறாரு. இந்த சிங்கிங் கேட்டு எல்லாருமே அவங்க ஊருக்கு வந்து வெளில வராங்க, வந்து பார்க்குறாங்க ஒரு கார்டனில் ஜிம்மினுக்காக ரொம்ப அழகாக சிங்கிங் பண்ணேன், ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ ஒரு வாய்ஸ் இப்படி ஒரு வாய்ஸ் அப்படின்னு பார்க்குறாரு. பேசாமல் சிங்கர் ஆகிருக்க வேண்டியது தானே, எதுக்கு மாஃபியாவானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு.
இப்போ ஜங்குக்கே புரியுது என்ன அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஜிமின் தான் எவ்வளோ அழகாக பாடுறான், இங்கே பாரு பாப்பா உன்னுடைய அப்பா இருக்கானே எவ்வளோ அழகாக பாடுறான் பாரு, நீ கண்டிப்பாக இப்போ அவனோட டேலண்ட் தான் உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், நீ பேசாமல் சிங்கர் ஆகிடுன்னு. இங்கே பாரு இவ்வளோ க்யூட்டாக பாடுறான், இவனை போய் மாஃபியான்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? நம்புவாங்க. எப்படா அவன் கண் எடுத்து ஷூட் பண்ணுறான்னா ஃபைட் பண்ணுறான்னா அப்போ எவ்வளோ பார்க்குறதுக்கு மாஃபியா மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் டேட்டூஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஆனாலும் அழகாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு எல்லா விஷயமும் என்ன மைண்டில் திங்க் பண்ணுற எல்லாமே தெரியுது. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ உனக்கு ஓகே அவர் நல்லா சிங் பண்ணி முடிச்சிடுறாரு. அப்போ ஜிமின் சொல்கிறாரு நீ நல்லா சிங்கிங் பண்ணுற அப்படின்னு சொல்ல. அப்படியே அது மாஃபியா நல்லா சிங்கிங் பண்ணுறாங்க அப்படி சொல்ல. ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி இப்போ போகலாமான்றாங்க. எனக்கு தூக்கம் வருது போகலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுறாங்க. இப்போது அங்கே ஒரு பர்சன் தான் அந்த டெலஸ்கோப் வழியாக பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நைட்டில் தான் பார்த்துருப்பாங்க ஜிமின் இப்படி நிற்கிறத. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே பாரு நான் சொன்னேன்னா இங்கே பாரு என்னோடய பிளான் ஃபெயிலியரே ஆகலை, இவங்க என்னை சீட் பண்ணியிருக்கானுங்க, நீங்கள் தான் சரியாக பார்க்க மாட்டிருக்கீங்க, அவங்க நம்ம அடித்து போட்டு வந்திருக்கானுங்களா, அங்கே பாரு ஒரு பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், கண்டிப்பாக ஜங்கு பேபி தான் எனக்கு தெரியும், ஏன்னா இங்கே மற்ற யாருக்கும் பேபி போய்க்கல, ஏன்னா எல்லாருமே இப்போ தான் நியூவாக மேரிட் ஆகிருக்காங்க. ஆனாங்க எனக்கு நல்லா தெரியும் ஜங்குவோட பேபி தான், அந்த பர்சன் தான் ஃபேஸ் தான் தெரியல, ஆனால் ஒரு பர்சன் நிற்கிறான், அவன் பார்க்கறதுக்கு குட்டியாக வர தெரியலான்னு சொல்ல. என்னன்றாங்க ஆமான்றாங்க. அன்றைக்கி அந்த ஹோட்டல் ரூமோட ஃபுட்டேஜ் எதனா தான் எடுங்கன்றாங்க. ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடிகார்டை சொல்ல. நீ எனக்கு பாடிகார்டா இல்லை ஜங்குக்கோட பாடிகார்டானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹான் சொல்கிறான். சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன் இது வந்து உங்களால் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம், எனக்கு சரியான டைம் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து அட்டாக் பண்ணிடுவேன் சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கா. இங்கே நம்ம ஜிம்முக்கு தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 months இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பேபி பிறந்தா இங்கேருந்து போயிடுவோமோ, இவன் மேலே வந்துட்டு அவ்வளோ லவ் இருக்குது, நம்மளால் சொல்லக்கூட முடியல, இவங்கெல்லாம் எப்படி இருக்க போகிறோன்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேபி இப்போ இது நான் தான் இவ்வளோ நாள் என்னோட ஸ்டொமக்கில் இருந்து எப்படி நான் கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெளில வந்துட்டு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஜங்கு காகிதம் ஜின்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் சொன்னதை நீங்கள் பண்ணி ஆகணும், இந்த வீக் எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தா இவங்க எல்லாருமே வந்துட்டு கன் ஷூட்டுக்கு எங்கேயும் போகிறாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி எங்களை வந்துட்டு இவங்களுக்கு பெரிய மிஷன் வரப்போகுது, அதாவது மாஃபியா இருக்காங்களா அவங்க எல்லாருக்கும், அதனால் அந்த ஜின்னு ஜெகோப் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி எங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க, ஷாப்பிங் கூட்டிகிட்டு போங்க, எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு 1 week வந்து போயிடுவீங்க, அதனால் முன்னாடி எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல. இதெல்லாம் எங்களோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல 3 பேர் சொல்ல. அவங்க 3 பேர் சரி நாங்கள் அப்படியே பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல. இப்போ ஜிமின் பார்க்குறாரு எல்லாரையும், இவங்க பாரு எவ்வளோ லவ்லியாக இருக்காங்க, ரொம்ப மாஃபியாவாக இருந்தாலும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ எப்படி பார்க்குறத நம்ம ஜங்கு பார்க்குறாரு. இங்கே பாரு அவங்களாம் கேட்டால் தான் புரியும், அவங்களுக்குலாம் கேட்டால் தான் புரியும், சொன்னால் தான் அவங்களாம் தெரிஞ்சுக்கும், ஆனால் நீ வந்துட்டு நினச்சா எனக்கு தெரியும், சரியா நீ கண் அசைச்சா எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப லவ் ஆனப்பட்டேன் ஜிமினை பார்க்க. அப்போ ஜிமின் திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாரு. பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் அவர் பாட்டு கம்மியாக பார்த்துட்டே இருக்காரு. இவங்களாம் சொல்கிறாங்க ஜிமின் நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான் பேபி பிறந்துடும், அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ உன்னோட வீட்டில் போய் ஹாப்பியாக இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி எதுவுமே சொல்லாமல் அப்படி ரூம் கேஞ்சி வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு மாதிரி க்ரையாக ரொம்ப அழறாரு. அப்போ இவங்க எல்லாருக்குமே என்னோடய பேபி வந்து எங்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, இவங்களாம் நினச்சா நான் இங்கே இருக்கணும், பேபி பற்றி கொடுக்கணும், அப்புறம் என்ன வந்துட்டு தூக்கி போட்டுருவாங்க டஸ்ட்பினில் வெளியே ஒரு மாதிரி. நான் என்ன ட்ராஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் ஜங்கு பின்னாடி வந்துருப்பாரு. வந்துட்டு ஜிமின் அப்படின்றாங்க நீ எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. என்னாச்சு எதுக்கு தள்ளி விடுறாங்க, எட்டப்போ நீங்கள் எல்லாருமே செல்ஃபிஷ் தான், ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கீங்கன்னு சொல்ல. இங்கே பாரு என்ன செல்ஃபிஷாக இருக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. நம்ம ஜிமின் தான் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த பேபி வேணும்ல, பேபி கொடுத்ததும் என்னை விட்டு போயிடுவோம் அப்படி தானே அப்படி சொல்ல. எல்லோரும் இந்த பேபி வாங்கினதும் நான் பேபி பற்றி கொடுத்ததும் என்னை தூக்கி வெளில போட்டுருவீங்க அப்படி தானே அப்படி சொல்ல. அதானே உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த வீட்டில் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க. அவங்க ஹயாங்ஸ் எல்லாருமே இந்த என்னோட பேபி தானே இதுன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு போயிருந்தோம் அப்படி தானே, நான் உங்க கூட 10 months இங்கே இந்த 9 months உங்க கூட இருந்திருக்கேன், இந்த பேபியோட சமக்கில் இருந்திருக்கு, இதெல்லாம் தாண்டி நான் இன்னொரு லைஃப்பை போய் எப்படி வாழ முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி அழுக. ஜங்குக்கு வந்து புரிஞ்சிருது. ஸோ சார் என் ஃபாலோ ஆகிட்டீங்க அப்படி தானே அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு சரி வெயிட் பண்ணி இப்போ நான் சொல்ல மாட்டேன், என்னோடய மிஷன் சக்ஸஸாக முடியட்டும், மிஷனை முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட நான் கன்வர்ஸ் பண்ணுறேன், உன்னை எங்கே நான் அனுப்ப போகிறதில்ல, நீ இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு கண்டிப்பாக உனக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் இவன் வந்துட்டு நார்மலான ஒரு பையன் கிடையாது, மாஃபியா கிங் ஜேகேவுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறேன் சரியா. அப்போ மேரேஜையும் கிராண்டாக பண்ணுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரியுது எல்லாரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, நம்ம என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் நீ நினைக்கிற அப்படி தானே, சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் போய்ட்டு ஜிம்மில் போய் ஹக் பண்ணி தொடர்ந்து எட்ட போகிறது தள்ளி விட்டுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி கோமா இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 week தான் நான் அப்படியே கோமாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளில வந்துடுறாரு. இங்கே 1 week ஆஃப்டர் தான் இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இப்போ பேபி பிறக்கிறதுக்கு இன்னும் 1 week ஒரு 2 weeks தான் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்குறாரு நீ இருக்கியா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு பேபி பிறக்கிறப்ப கரெக்டாக வந்துடுவோன்னு சொல்ல. இங்கே பாரு எனக்காக இல்லை, நீ ஒரே ஒரு டைம் நான் கேட்குறேன்னு எனக்காக இரு
அப்படின்னு ஜிமின் கேட்க, இங்கே பாரு என்னால் முடியாதுடா, உனக்கு புரியலையா, நான் வந்துட்டு வேணும்னு போகல, இந்த மிஷன் நம்ம போயே ஆகணும், அங்கே எல்லா வெப்பன்ஸும் என்னால் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும், சரியா, ஹேங்லாம் இருக்காங்கன்னா அவங்களால எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது, அந்த ரீசன் தான் அப்படி சொல்லு. இல்லை, நம்ம ஜெமினிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதான் அப்போ மைண்டில் நினச்சிக்கிறேன், அதானே நான் உன்னோட ஹஸ்பண்டாக தானே சொன்னேன் கேட்பேன், நீ வேற மாஃபியா தானே, ஜஸ்ட் இந்த பேபிக்காக தானே வச்சுருக்கீங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ரூம் போயிடுறாரு. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே பாரு நான் உன்னை அப்படி நினச்சி போகல, இந்த மிஷனுக்கு நான் போகலன்னா இந்த இவங்களுக்குலாம் எதுனா ஆயிடும், யாங்ஸ்லாம் ஆயிடக்கூடாதுல, நான் வந்துடுவேன் கண்டிப்பாக, பேபி பிறக்கிறப்ப நான் தான் பக்கத்தில் இருப்பேன், கண்டிப்பாக என்னோட பேபியை நான் தான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நினச்சிட்டு கிட்ட போகிறாரு, ஜிமின் வந்து தள்ளி போயிடுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி அவ்வளோ கோவமாக இருக்கேன், இதுக்கு 1 வீக் அப்புறம் அவங்க மொத்த கோவம் எங்கிட்ட போயிடும்னு சொல்லிட்டு இவருங்க நினச்சிட்டு வெளில வர ஆன்றாங்க. அப்போ நினைக்கிறாரு, இந்த ஹேங்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடாது, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பான் அப்படின்ட்டு, இவங்க வேறு ஹஸ்பண்ட் லவ்லி டப்பியான இப்போ தான் காமிக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு இவர் நினச்சிட்டு, இங்கே பாருங்கள் ஹேங், உங்களோட லவ்லி டப்பி மொமெண்ட்டில் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு சொல்ல, டே என்னடா சொல்கிறேன் எங்களை பார்த்துன்றா, ஆமாம் இங்கே பாருங்கள் நீ அப்படி நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு அவன் என்ன நினைப்பான்றாங்க, அவன் என்ன நினைப்பான், அவன் தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான்னுன்றாங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஆமாம் அவன் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னானா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ நாள் என்ன நடந்திருக்குன்னா, ஜிம்மின் ஜேகே வந்துட்டு இன்டிமேட்டாக இருந்திருப்பாங்க, அது யாருக்கும் இங்கே தெரியாது, அதுவும் ஜிம்மின் வந்து லவ் பண்ணுறது சொல்லிட்டு மாட்டாரு, மற்றபடி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லியிருப்பாரு, ஏன்னா ஒரு இடத்துல அவர் ஃபாலோ ஆகிருப்பாரு, ஜிம்மின் ஜங்கு இப்படி பக்கத்தில் பார்க்குறது, ஒரு ஃபீலிங்ஸ் வந்தது, எல்லாத்தையுமே வந்து இவங்க 2 பேருக்கும் நடந்திருப்பாங்க, ஸ்டில் இவங்க 2 பேரும் ஐ லவ் யூன்ற வேர்டு மட்டும் சொல்லாமல் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்து நினைக்கிறாரு, இங்கே பாருங்க அவன் தான் எனக்கு லைஃப்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த ரீசனால் தான் அவங்க இருக்கான், சரி எல்லாம் மட்டும் முடிச்சுட்டு வந்து உங்களை எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போதைக்கு சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, பாருங்கள் ஹேங் பத்திரமா பார்த்துக்கோங்க அவனை அப்படி சொல்கிறாங்க. அவர் வந்து ஜிம்முக்கு வந்து ஸ்டைலில் போவான், பாரு நான் போவேன்னு சொல்கிறான், போகிறான் பாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவத்திலே இருக்காரு. இந்த பேபி பற்றி கொடுத்து நான் போயிடுறேன், முட்டை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே மாட்டேன் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு ஒரு லைஃப் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்போ நினச்சிட்ருக்கேன். இங்கே இந்த ஹான் தான் பார்க்குறாங்க. இப்போ இவங்க மிஷனுக்கு போகிறது வேற ஒரு எனிமி கூட தான். அவங்க வந்து இந்த மிஷனை வின் பண்ணுறதுக்காக தான் அவங்க போகிறாங்க. அவன் வந்து இங்கே பாரு எனக்கு வசமாக சிக்கிடுச்சு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே பார்த்துருக்கான் அந்த வீட்டையே. இப்போ ஜிம்மி இந்த 1 வீக்காக இவங்க யார்கிட்டயும் சரியாக பேசலை, டேராக ட்ரை பண்ணுறாரு, ஏன்டா பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் யாரையும் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்கிறாரு, ஏன்னா இவங்க சொல்லிப்பாங்களா குழந்தை பிறந்ததுக்கு அப்படி போயிடுவான்ட்டு. அதனால வந்து அந்த கோவம் இவங்க மேலே எல்லாருக்கும் அவருக்கு. இவர் சொன்னால் தானே நம்ம எனக்கு ஜங்குக்கு பிடிக்கும், இவர் சொல்லவும் மாட்டேன்றாரு, அதனால் அவங்க எல்லாம் கேஷுவலாக பேசுகிறாங்க. இவங்க நார்மலாக தான் பேசிப்பாங்க, இவருக்கு வந்து கோவம், இவங்க மாஃபியா ஃபேமிலி தானே, அதான் ஸ்டோன் ஹார்ட் உள்ளவங்களாக இருக்காங்க. அப்படி இவங்க நினச்சா நான் வந்து இருக்கணுமா, இவங்க வேணான்னு சொன்னால் போயிடுமாம்மா அப்படி சொல்லிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவருக்கு வந்து கோவமாகவே உட்காந்துருக்காரு. 1 வீக்காகவும் சரியாக இவங்க பேசாமல் இருப்பார். அவர் இப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. பாரு பாப்பா, நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு தெரியல, ஆனால் நீ பத்திரமா என்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விட்டுட்டு போக, நீ மாஃபியாவாக ஆகிடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஃபியா ஃபேமிலிக்குள்ளே நீ ஒரு மாஃபியாவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நினச்சிட்டு எப்படி தான் அவங்க போயிருக்கோம். 1 வீக் ஆஃப்டர் கிட்டத்தட்ட இவங்க மிஷன் போயிட்டு 1 வீக் ஆகுது, இன்னும் ஒரு 1 டே கூட இவங்க ரிட்டர்ன் ஆகணும். அதுவும் இந்த 1 வீக்கு ஜிம்முக்கு கால் பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னா ஜிம்முக்கிட்ட பேசினா எங்கே நம்ம வீக் ஆகிடுவோமோ, அவன் அழுதா இதெல்லாம் நம்ம வீக் ஆகிடும்ட்டு அவர் பயந்துட்டு அவர் பேசவே இல்லை. ஜிம்முக்கிட்ட மட்டும் தான் ஃபோன் கேட்குறாரு, அவர் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க 1 வீக்காக அவர் மாறி இருக்காண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கோவமாக இருப்பான், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவருமே சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ஜிம் பட்டே எல்லாமே கீழே உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு தான் ஒரு மாதிரி அங்கே இவங்கள்ட்ட வெளியில் ஒரு கார் வந்து ரெடியாக இருக்குது, எப்போவுமே வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது, எந்த டைமில் உள்ள வந்தாலும் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியா. இவங்க வந்துட்டு இங்கே உள்ள மட்டும் தான் பாடி கார்டெலாம் இருக்காங்க. ஜிம்மின் ஒரு மாதிரி ரொம்ப ஹிப் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. டே கீழே இருக்காரு, கேட்கவே இல்லை, டே அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாரு. ஹேங் ஜிம்மின் கூப்பிட்றானான்றாங்க, எனக்கு தெரியல போய் பாருன்னு சொல்கிறாங்க. மேலே வந்து பார்த்தா ஜிம்மின் ரொம்ப பெயின் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு. ஜிம்மின் அப்படின்றாங்க, டே எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அச்சோ ஜின்ஹாங்கிறாங்க, ஜேஹோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. 2 பேரும் ஓடி வராங்க, என்னாச்சுறான்றாங்க, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேருக்கு ரொம்ப பெயின் ஆகுது. அதை பார்க்குறாங்க, இவ்வளோ பெயினில் வந்து கத்திட்டுருக்காரு. அச்சோ இன்னும் 1 வீக் டைம் இருக்குட்டாங்க. ஏங்க அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர், சம்டைம்ஸ் முன்னாடியே பிறக்குன்னு சொன்னாங்க, வாங்க அப்படி சொல்லி தூக்கா இவங்க எல்லாருமே தூக்கிடுறாங்க. ஜிம்மினா தூக்கிட்டு வெளில எங்கே வந்தா அந்த கரெக்டாக இவங்க காரை ஸ்டார்ட் பண்ண இவங்க கூட இவங்களோட பாடி கார்டு தான் வராங்க ஒரு காரில். அப்படியே அங்கே பார்த்தா அவங்களோட அந்த எனிமலுக்கான ஹான் அவன்ட்டு பார்த்தியா, நான் சொன்னல கரெக்டாக ஜங்கு முப்பாரு, நீ இப்போ ஒரு மிஷன் போயிருக்க, அந்த மிஷன்லேயே நீ வந்துட்டு ஜெயிச்சிட்டே வந்தாலும் இங்கே நீ என்ன ஜெயிக்க முடியாது. இப்போ என்னோட வீக்னஸாக இருக்கான்னா இவன் அப்புறம் அங்கே ஒரு பையன், அதுவும் ஒரு பொண்ணு கூட இல்லை, ஒரு பையன், அதுவும் அந்த பேபியோட ஒன்று நான் தூக்கி கட்டிடுறேன் பாரு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எல்லாத்துலையும் டவுன் ஆகிடுவேன், நான் தான் நம்பர் 1 இருப்பேன், அந்த ஹான் தான் நம்பர் 1 நினச்சிட்டு அவன் கார் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க. எங்கள் ஜேகப் தான் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன்னா ஜங்குக் ஃபோன் ஆஃபில் இருக்குது, நம்பிட் ஃபோன் ஆஃபில் இருக்குது, காய் ஃபோன் இப்போ சுகாவும் நம்ம காய் மட்டும் தான் ஆப்ஷனு, சுகாவுக்கு ஃபோன் பண்ணி எடுப்பாருன்னு தெரியல சொல்லிட்டு நம்ம இவங்களுக்கு காய்க்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ஜேகப் கால் போக மாட்டேங்குது, ஜோ ஃபோனை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக கால் வந்து போயிட்டுருக்குது. டக்குன்னு எதாவது ஜேகப் கால் பண்ணுறான், அந்த மாதிரி மிஷனில் இருக்குமே
அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அட்டன் பண்ணுறாரு. ஜேஹோப் நான் மிஷனில் இருக்காங்க. சொல்கிறது கேட்டா ஃபஸ்ட்டுன்றாங்க. என்னாச்சுறாங்க ஒரு ஜிம்முக்கு இந்த மாதிரி டெலிவரி பண்ணி வந்துருச்சுடான்றாங்க. என்னன்றவங்க ஆமாம் ஆனால் 1 வீக்குக்கு சொல்லிட்டாங்க டாக்டர் ஜங்க் கூட சொன்னான்றாங்க. நம்ம நினைக்கிறதுலாம் கிடையாது, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்ல இங்கே மிஷனில் இருக்கும்டான்றாங்க. ஆல்மோஸ்ட் முடிய போகுதுன்றாங்க. எனக்கு தெரியாது வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இப்போ காயுமே வந்துட்டு அங்கே பார்க்குறாரு. ஜங்கு பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஜங்கு பண்ணுறாங்க. என்னடான்றாங்க, இங்கே பாரு ஜிம்முக்கு இந்த மாதிரி பெயின் வந்துச்சான்றாங்க. என்னன்றாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்பி சுகாரம் சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களால் ஃபைட் பண்ண முடியும், நம்ம பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காய் ஜங்குக்கு மட்டும்தான் வராங்க. அவங்க 2 பேரும் அங்கே ஃபைட் பண்ண இவங்க வராங்க. அந்த கார் வந்துட்டு எந்த லொக்கேஷனில் இருந்து வாரடான்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இவங்க போகிற ஒரு லொக்கேஷன் தான். இப்போ கார் போயிட்டே இருக்கும்போது சடனாக அந்த இவங்களோட கார் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்களும் பயந்துட்டாங்க. இவங்களோட பாடி கார்டு கார் நிற்கிது. இறங்குறாங்க. கார் விட்டு இறங்கி டக்குன்னு ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இவங்களோட கார் வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த கார் வந்து நின்று அதுக்கு பின்னாடி 2 காரு அப்படியே ஒரு பர்சன் தான் வந்து மாதம் வந்துட்டு இந்த கார் மேலே ஏறி உட்காராரு. அந்த காரோட டாப் இருக்குலாம் ஏறி உட்காராரு. அப்புறம் மாஃபியா கிங்கோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வாங்க அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி அந்த ஹான் தானடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் எங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்ல அவளுக்கும் வருது. எங்கள் ஜிம்மினால வடிகளை துடிச்சிட்டு இருக்காருடே, இவன் என்னடா பண்ணுறான் இங்கே அப்படின்றாங்க. இவன் தானே முதலுக்கு ரீசன்ன்றாங்க. இப்போ அதை பற்றி பேசாதீங்களா, இப்போ அதுக்கு இவன் எதுக்குடா இப்போ இங்கே வந்திருக்கான்றாங்க. தெரியலையே சொல்ல அப்படியே இவங்க இறங்குறாங்க. அங்கே பாரு ஜெண்டா கேட்குறாங்க, பாரு ஹான் எதுவும் தான் அப்புறம் பேசுகிறா, ஃபஸ்ட்டு வழி விடு அப்படின்னு சொல்ல. எதுக்கு வழி விடணும், இவ்வளோ நாள் நைட்டு பகல்னு நான் பார்த்துட்டே இருந்தேனே, நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டீங்க இவன் என்ன பண்ணுறான், எப்போ நீங்கள் வெளில கூட்டிகிட்டு வருவீங்க, எப்போ எனக்கு டைம் கிடைக்கும், நான் பார்த்துட்டே இருந்தேனே உங்களுக்கு சொல்ல. ஜிமின் தான் அப்படின்னு சொல்ல இவங்க பாரு கொஞ்சம் அமைதியாக சொல்கிறாங்க. எங்கள் அமைதியாக கத்தாதான் சொல்கிறாங்க. நீ எப்போல சொல்ல வேணாம் அங்கே பாருக்கிட்டே அங்கே நீ எப்போலாம் சொல்ல வேணாம். அவனை நான் உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன் சரியா. அவன் எப்படி தான் பார்ட்டி ஹாலில் அவன் ஜங்குக்கு டான்ஸ் ஆனது இவன் தான் கூட தானே, இவனை தானே அவன் அப்ரோச் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஷாக் ஆகிடுது. அப்போ தெரிஞ்சிச்சா இவங்கன்ட்டு அப்போ பேபி ஜங்க் கொடுத்து தானே அப்படின்னு சொல்ல இவங்களாம் ரொம்ப இதாக இருக்குங்க. பாரு எது இருந்தாலும் போய் அப்புறம் பேசிக்கலாம் விட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல. இவங்க பாடி கார்டு அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க 2 காரில் வந்ததுனால இவங்களோட பாடி கார்டை இவங்க ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறாங்க. அவருக்கு கண் எடுத்துட்டு இங்கே பாரு இப்படி போறியா இல்லையா சொல்ல என்னட்டே அங்கே குழந்த கூட விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இங்கே பார்த்தா டேங்கோட பின்னாடி 2 பாடி கடை பிடிச்சிடறாங்க. அது வந்து ஒரு ஹானோட பாடி கடை தான் பிடிச்சாங்க. அங்கே ஜெயோப்பனால ஜிம்மில் வந்துட்டு பாடி கடை ஒரு மாதிரி சாட்சி வச்சிருக்காரு. உன்னோட அழாதுன்றாங்க. ஜிமின் தான் ஜெயஹோப் ப்ளீஸ் இந்த சேவ் பண்ணுங்க, எனக்கு பேபி மட்டும் சேவ் பண்ணிக்கலாம், எனக்கு என்ன பரவாயில்லன்னு சொல்ல அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன பேசுகிறேன்னுன்றாங்க. ஆமாம் ஜங்குக்கு அந்த பேபியில் அவ்வளோ பிடிக்கும்ன்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவனுக்கு ஒன்றாலே ரொம்ப பிடிக்கணும், ஏன்டா ஜெயஹோப்புக்கு தெரியும் ஜங்குக்கு வந்து ஜிம்மில் பிடிக்கும்னு சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கும் சரி பேபிக்கும் சரி எதுவும் ஆகிட மாட்டோம் சரி, நாங்கள் எத்தனை பேர் இருக்கணும் சேவ் பண்ணுறோம் சொல்ல. இல்லை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பேபிக்கு மட்டும் தான் ஆகும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான் ஸ்பீடாக வந்துட்டு இருக்காரு. இவங்க ஆல்மோஸ்ட் அவங்க ஹோம் தாண்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டிலேருந்து இப்போ கொஞ்சம் தான் கார் போயிருக்கு, அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும். காய் சொல்கிறே பக்கத்தில் தானே இருக்காங்க அந்த காரு, ஏன்னா கார் மூவே ஆகாமல் இருக்குடான்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க ஆமாம் இந்த லொக்கேஷனில் பாரு கார் இதை விட்டு தாண்டாமல் இருக்குது காமிக்குதுன்னு சொல்லிட்டு அவரை ஐபேடை காமிக்கிறாரு பாருன்னு சொல்ல. ஆமாம் சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடாது, என்னாச்சு கார் எதுவும் இதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நம்ம 2 கார் போயிருக்கு, 2 காருமே அங்கே தான் நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி வந்துட்டே இருக்காங்க. கரெக்டாக இவங்க எல்லாரையுமே வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜின்ன ஒரு பக்கம் ஒரு பிடிச்சிடுறாங்க. அங்கே நம்ம டேவையும் பிடிச்சிடாங்க. எவ்வளோ ஃபைட் பண்ணுறாரு முடியல. இங்கே நம்ம ஜெயப் தான் ஜிம்மினை வச்சுட்டு போய் பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்மி காரில் தான் இருக்காரு. ஜிம்மினால் ஒரு இடத்துல முடியாமல் இல்லை என்னால் காரில் இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவர் இறங்கவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜிம்மின்றாங்க இல்லை எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா ஆயிரட்டு இந்த பேபி மட்டும் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் எப்படி சொல்கிறாங்க, புரியாமல் பேசாதடா போகவே முடியாதுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காரில் தான் போய் அவங்க பேர் நம்ம நிற்கிறது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல. இப்போ கரெக்டாக அந்த ஹான் தான் வந்துட்டியா அப்படி தான் பாரு ஒரு பையன் ஒன்று தான் உனக்கு பிடிச்சிருக்கு, நான் கூட பொண்ணை தான் செட் பண்ணிச்சேன், ஆனால் அவனுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, எப்படி நீயா போனியா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி பார்க்குறீங்களா. கண்டிப்பாக நீ தான் அவனை தேடி போயிருப்பேன்னு நினைக்கிறேன்றாங்க. ஏன்னா ஜங்குக்கு தான் அந்த ஒரு பர்சன் கிடையாது, ஆனால் அவனை அப்ரோச் பண்ணான்னு நினைக்கிறேன், நீ தான் ஹெல்ப் பண்ண போயிருப்பா அப்படி தானேன்றாங்க. ஜங்குக்கு உடம்பு சரியில்லை, ஜங்குக்கு முடியலன்னு நினச்சா நீ ஹெல்ப் பண்ணன்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். எப்படா தெரியும் உனக்கு அப்படின்றாங்க. இவனோட எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும் சரியா, இவன் ஃப்ரெண்டு அவன் இவனை தேடிட்டே இருந்தான். அப்போ தான் ஒன் டே இவன் ஃபோட்டோவை காமிச்சு நான் கேட்டேன். அப்போ அவன் சொன்னான் இந்த மாதிரி அவனுக்கு எதுவும் தெரியாது என்ன சொல்கிறேன். அப்போயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ அவனை ஹெல்ப் பண்ண தானே தேடி போனேன் ஜங்குப்பை, அப்போ தானே இந்த மாதிரி பண்ணியிருப்பான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இவனா ஷாக் ஆகிடுது, உனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கான்றதுக்கு எல்லாம் தெரிஞ்சது, டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்ல, காத்திருந்தா தான் நம்மளால் பலன் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. இவங்களும் ஒரு மாதிரி பார்க்க சைக்கோ அவன் வழியில் துடிச்சிருக்கான் விட்டுருவா அப்படின்னு சொல்ல. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு
ஏகப்பட்ட வந்து ஜிம்மோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கா. அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அங்கே பாரு ஜங்குக்கோட வீக்னஸ் நீ தானே இருப்ப சொல்கிறாங்க. நீயா இல்லை அந்த பேபியா அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கிட்ட பாயிண்ட் பண்ண கண்ணு. அவ்வளோதான் கரெக்டாக ஒரு கார் வந்து நிற்குது. அது யாருன்னா ஜங்கு கார் தான். ஜங்கு வந்து அப்படியே கார் விட்டு இறங்குறது பார்த்தா அந்த ஹானோட கண் வந்துட்டு நம்மளுடைய ஜிம்மினோட ஸ்டமக்கிட்ட இருக்குது. அவர் பார்க்குறாரு ஜிம்மினை எப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்க்கணும்னு நினைக்கவே அவர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இங்கே பாரு ஜங்குக்கு முன்னாடி வந்து ஸ்கேன் ஒன்றும் பண்ண மாட்டேன். இதுவோ ரெண்டுத்தையும் உனக்கு எது இம்பார்ட்டன் எனக்கு தெரியல. ஆனால் ஷூட் பண்ணால் போய் சேர்ந்துடுன்றாங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜிம்மின் என்ன பண்ணுறாரு அவ்வளோ பெயினில் அப்படி நின்றுட்டுருக்கா நிற்க முடியாமா. அவருடைய இந்த ஒரு ஹேண்டை தட்டி அப்படியே வந்துட்டு ஹானை தட்ட கண்ணு கீழே விழுந்துருது. அப்போ பார்க்குறாங்க எல்லாம்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன நீ எனக்கு கொண்டு போய் என்னோட பேபி நீ கொள்ளுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குழந்தைய கொண்டு விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவருக்கு பேச ஹானோட கார்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. வந்துட்டு ஹானுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ யாரை பார்த்து இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு ஜிம்மோட நெக்கை பிடிக்க போக கரெக்டாக தான் வந்துட்டு அவரோட பாடி கார்டு 2 பேர் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்படியே அவர் வந்து ரொம்ப பறந்த ஒரு நெக்கால் ஒரே எட்டு தான். நம்ம ஹான் போய் கீழே விழுந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கு, யார் மேலே கை வைக்கிற சொல்லிட்டு அவரால் ஃபைட் பண்ண அங்கே இவரோட கண்ணு விழுந்ததுமே அங்கே காயிடே போய் அட்டாக் பண்ணுறான்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு தான் வேகமாக வந்துட்டு நம்ம ஹானை தான் பிடிக்கிறாங்க. அவ்வளோ பாடி கார்ட்ஸ்க்காங்க ஹான்கிட்ட மொத்த பாடி கார்டு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மி தான் பெயின் தாங்க முடியாமல் அப்படியே கீழே உட்காந்துறாரு. ஃப்ளோர்லேயே அந்த ரோட்லேயே உட்காந்துறாரு. ஜேகப் வந்து பார்க்குறாரு. ஒன்று சொல்லிட்டு அவங்க காய் தான் ஜேகப் பிடிச்சிக்கோ ஜிம்மினான்றாங்க. நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்கிறாரு. இங்கேயும் வந்துட்டு பார்க்குறாங்க. எங்கடா ஃபாரஸ்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம்டா, எப்படா தூக்கிட்டு போகிறது இவனை, எப்படா இப்போ ஹெல்ப் பண்ணுறது, இங்கே முன்னாடி இவங்களோட கார் இருக்குது, பின்னாடி இவங்களோட காரு, எப்படா நகர்த்துறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக் தான் அப்படி ஃபைட் பண்ணிட்டுருக்காரு. ஹானோட மாடி கடைசியும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடித்து முடிக்கவே அவ்வளோ டைம் ஆகுது. இப்போ கடைசியாக இருக்கிறது ஹான் மட்டும்தான். இப்போ ஹான் என்ன பண்ணிடுறான், அவருடைய கண்ணை எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு உன்னை எனக்குமே என்னால் ஜெயிக்க முடியாது, ஆனால் உன்னை நான் வந்துட்டு உன்னை ப்ரோக்காக வைக்க முடியும்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே ஜிம்மின்கிட்ட பாயிண்ட் பண்ணால் ஜிம்மில் பெயினில் தான் இருந்திருப்பார். கீழே உட்காந்து அழுகிலே தான் இருந்திருப்பார். அந்த பேபி பிடிச்சிக்கிட்டு அந்த பேபிக்கு மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது, ஜங்குக்கு வந்து பேபினா அவ்வளோ பிடிக்கும்னு அவர் நினச்சிட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு கவனிக்கல. எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சடனாக அந்த ஹான் வந்து கண் எடுத்து ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணா. ஜிம்மின் இப்போ தான் ஜங்குக்கு பார்க்குறாரு. பேபியை பத்திரமா ஜங்குக்கிட்ட கொடுக்குன்னு சொல்லிட்டு ஜங்கு திரும்பி பார்க்க அப்படியே இந்த ஹானில் ஜங்குக்கு தான் பாயிண்ட் பண்ணுறான். கொஞ்சம் கூட ஜிம்மி யோசிக்கவே இல்லை. அப்படியே அந்த பெயினோட எந்திரிச்சு ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணிடுறாரு. அந்த கண்ணு கரெக்டாக ஜிம்மினுடைய செஸ்ட்டில் போய் ஆடப்படுது. அவ்வளோதான் மொத்த பேர் அந்த கண் ஷூட்டை கேட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவ்வளோதான் ஜங்குக்கோட உயிரை நின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பாரு பேபிக்கு மட்டும் எதாவது ப்ளீஸ் பாரு என் பேபி மட்டும் என்ன பண்ணி எடுத்துரு அப்படின்னு சொல்லுவேன். என்னடா பேசுகிற நீ அப்படின்றாங்க. அவங்க மொத்த பேருக்கும் ஷாக் ஆகிடுது. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு ஜங்குக்குன்றாங்க. அவன் ஜிம்மினை ஷூட் பண்ணதை தாண்டியுமே ஜங்குக்கையுமே ஷூட் பண்ணிட்டான் 2வது டைம். ஏன்னா ஜிம்மினை ஜங்குக்கு கையில் எந்திரிக்கும் போது அப்படி ஜங்குக்கையும் ஷூட் பண்ணியிருக்கான். 2 பேருக்கும் சேம் இடத்துல தான் பாயிண்ட் ஆகுது கன்று. அப்படியே இவங்க மொத்த பேருமே டிஞ்சு போன மாதிரி ஆகிடுது. பின்னாடி இப்போது ஹான ஒரு பர்சன் வந்துட்டு அவங்க ஹானை வந்து ஒரு பர்சன் வந்துட்டு ஷூட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா சுகா நின்றுருக்காரு. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. சுகா நம்ம நம்பிட்டான். அவங்க மொத்த பாடி கட்டி ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் கண் வந்து டேமோட்டை மட்டும்தான் இருக்கும். அந்த டேவை தவிர வேறு யாரையும் கண்ணு இருக்காது. இப்போ ஜங்குக்கு வந்தப்போ ஜங்குக்கிட்ட கூட கண்ணு இருந்துருப்பான். அவர் எடுத்து யூஸ் பண்ணாமல் இங்கே ஜிம்மில் சர்வ் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. இப்போ பார்க்குறாங்க 2 பேரும் மயக்கத்தில் இருக்காங்க. அப்படியே விழுந்திருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோ ஷூட் ஆகிக்கும் கூட ஜிம்மின்னு உனக்கு ஒன்றும் இல்லை, ஜிம்மின்னு உனக்கு ஒன்றும் ஆகாது ஜிம்மின்னு அப்படி சொல்லிட்டு தட்டுறாங்க. அப்போ கூட ஜிம்மின்னு சொல்லலாம் பேபியை பத்திரமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே என்னடா பேசுகிறேன், நீ தானே எனக்கு இம்பார்ட்டன்ட் பேபின்றான்னு சொல்லி அவர் அப்படியே ட்ரை பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஏகப்பா டே நீங்கள் பார்த்துக்கோங்கடா டே கார் ஏற்றா ஜின் அப்படின்னு சொல்ல ஜின் தான் வேகமாக வந்துட்டு ஜின்னுக்கு அடிப்பட்டுருக்கு. எல்லாருக்குமே கொஞ்சம் அடி இருக்குது. யாரும் பெருசாக பார்க்காம அந்த காரை வந்து அப்படியே டேர்ன் பண்ணிட்டு நம்ம ஜிம்மி நினச்ச ஜங்கு 2 பேருமே தான் காரில் தூக்குறாங்க. கரெக்டாக போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் நிற்கிது. பார்க்குறவங்க என்ன கன்சல்ட்டில் வந்துருக்காங்க. நாங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் மாஃபியா ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணுங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல அவங்களுக்கு வந்துட்டு வேகமாக வந்துட்டு புல்லட் வாங்கின்னு சொல்லிட்டு டக்குன்னு புல்லட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுன்றாங்க. ஜிம்முங்கிறனால கான்ஷியஸ்லேயே இல்லை. அவங்க சொல்கிறாங்க சார் அவர் கான்ஷியஸ்லேயே இல்லை, அவர் மேபி அவர் வந்து வருவார் பழைப்பாரான்னு எனக்கு தெரியல, காப்பாற்ற முடியுமா சேவ் பண்ண முடியுன்ட்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் பேபி மட்டும் எடுத்து கொடுத்துறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜங்கு பேரெல்லாம் சுத்தமாக கான்ஷியஸ் இல்லாமல் அவருக்கு வந்து சர்ஜரி நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவருக்குமே இந்த செஸ்ட்டில் தான் அடிபட்டுருக்கு, புல்லட் போயிருக்கு. அப்போ பார்க்குறாங்க என்ன அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாரு. இங்கே பாருங்கள் டாக்டர் அவனையும் நீங்கள் சேவ் பண்ணுங்கள், 2 பேரையும் நீங்கள் சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல சார் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஏன்னா அவர் வந்து கான்ஷியஸே இல்லை, நாங்கள் பேபி கூட இப்போ கொஞ்சம் பேபி வந்துட்டு இப்போ நல்லா இருக்கும்போது நீங்கள் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மினுக்கான அந்த சர்ஜரி பண்ணிட்டு பேபியுமே எடுத்துட்டாங்க.
பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு பேபி கூட நார்மலாக இருக்காது, கேர்ள் பேபி தான், ரொம்ப அழகாக பிறந்துருச்சு. இவங்களாம் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா ஜங்குக்கு வந்து கான்ஷியஸ் வராமல் அவர் சர்ஜரி அந்த பிளட் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் பண்ணிட்டாங்க. இங்கே ஜிம்மினுக்கு ஸ்டிச்சிங்கும் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜிம்மினுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, அது ப்ரெக்னெண்ட்டாக இருந்து போகிறா, அதனால் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்து அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டில் வந்து ஜிம்மினோட ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. சேம் ஜங்குக்கும் அப்படி தான். இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன்டா இப்படி நடந்துச்சு, அந்த பையன் பாவம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டான், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இங்கே நம்ம வீட்டில் இருந்தான். இப்போ வந்துட்டு இந்த பேபி பற்றி கொடுத்து போகணும்னு நினச்சாங்கன்னா அவனுக்கு இப்போ இல்லாமல் நடக்கும், நம்ம ஃபேமிலியில் வந்து அதனால் அவனுக்கு எவ்வளோ கஷ்டத்தை போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கூட அழவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அவன்கிட்ட எப்போ பேபி என்கிட்ட எப்போ பிறக்கணும் கேட்டே இருப்பான். இப்போ இந்த பேபி பிறந்துச்சுன்னா என்னால் சந்தோஷமே இல்லை எனக்கு. அவன் இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கான் போகிறேன். நான் கூட நினச்சேன் அவன் மனசு மாதிரி நம்ம வீட்டில் இருந்துட மாட்டானா, அவனுக்கு ஜங்குக்கு பிடிச்சிடாதா அப்படின்னு நினச்சேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜேகப் சொல்கிறாங்க, அவனுக்கு ஜங்குக்கு பிடிக்கும்டான்றாங்க. என்ன சொல்கிறாங்க ஜேகப்னாங்க, ஆமாம் அவனுக்கு ஜங்குக்கு பிடிக்கும், நான் பார்த்துருக்கேன் நிறைய டைம், அவன் ஜங்குக்கா நிறைய சைட் அடிப்பான், ஜங்குக்கா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, அவன் வெளில சொல்லலை அவ்வளோதான். ஜங்குக்கும் அப்படி தான் சொல்லலைன்னு நினைக்கிறேன், அது மட்டும்தான் அவங்களுக்கும் சொல்லாமல் இருக்காங்க. மற்றபடி அவங்க 2 பேரும் ரொம்ப ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கடான்னு சொல்ல. நீ நோட் பண்ணலையா, நீங்கள் நம்ம எல்லோரும் நீ பேபி பிறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃபேஸ் எவ்வளோ மாறிச்சு, அவன் ரூமுக்கு ஏஞ்சி போயிட்டான், நீ பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவன் லவ் பண்ணுறான் ஜங்குக்கா, நம்ம அப்படி சொல்கிறப்ப அவனுக்கு கோவம் கூட வச்சு தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. அப்படின்றவும் ஆமாம், இப்போ அவனுக்கு ஒரே ஒரு இதுதான், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன் ஜங்கு கூட வாழணும், அதான் அந்த ஜங்குக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒன்றுமே ஐஸ் ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த பேபி பிறந்துட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை தான் பார்க்குறாங்க எல்லாரும். எவ்வளோ அழகாக இருக்கால, ஜங்குக்கு மாதிரியே இருக்கான்றாங்க. ஆமாம் இது வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணுறது ஜங்குக்கு தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி டாக்டர் வந்து பார்க்குறாங்க. சார் இப்போ நீங்கள் ஓகேவான்னு கேட்குறாங்க. அவருக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, அந்த புல்லட் போனது, என்னோடய ஹஸ்பண்டான்றாங்க. ஆனால் இது வரைக்கும் ஜங்கு தான் ஹஸ்பண்ட் சொல்லிக்க மாட்டாங்க, ஜிமினா மட்டும் தான் கூப்பிட்டு வந்துருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்திருப்பாங்களேன்னு சொல்கிறாங்க என் கூட அப்படின்னு சொல்ல. அந்த பேஷண்ட்டா அவங்களுக்கு பேபி பிறந்துச்சு, ஆனால் அவருக்கு வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணல சார், சர்ஜரிலாம் பண்ணியிருக்கோம், ஆனாலுமே அவர் ஸ்டில் இன்னும் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை, அப்படியே அன்கான்ஷியஸாக இருக்காருன்னு சொல்கிறேன். என்னான்னு இருக்கும், ஆமாம் அப்படி சொல்கிறேன். பார்க்கலாமான்றாங்க. சார் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்றாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவ்வளோ பெயினோட வந்து பார்க்குறாரு. ஜிம்மின் அப்படியே ஃபுல்லாக அன்கான்ஷியஸாகவே இருக்காரு. இவங்க எல்லாரும் பேபி வந்துட்டு வெளில வச்சு நின்றுட்டுருக்காங்க. டாக்டர் வந்து பேபி கொடுத்ததுமே எல்லாருமே வாங்கியிருப்பாங்க, வாங்கி கையில் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறது நர்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்களோட ஒரு பேஷண்ட் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்றாங்க. யாரும் சொல்கிறாங்க ஜங்குக்கு, பேஷண்ட் நேம் ஜங்கு பண்ணுறாங்க. ஜங்குக்கான்னு சொல்லிட்டு ஜங்கு நாங்கள் பார்க்கலாம் ஜங்கு வாங்கன்னு சொல்ல எல்லாருமே பேபி எடுத்துகிட்டு ஜங்கு கிட்ட தான் போகிறாங்க. ஜங்கு கிட்ட போய் பேபி கொடுக்குறாங்க. ஜங்கு பேபி வாங்கவே மாட்டேன்றாரு. டே குடிக்கிறான்றாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மினை பார்த்துட்டு பாரு என்னை ஏமாற்றிட்டு போயிடாது, என்ன உனக்கு தெரியும்ல நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு உனக்கு தெரியும், நீ நான் உன்ட்ட சொல்லாமல் இருக்கேன், ஆனால் உனக்கு புரிஞ்சிக்க முடியல, எனக்கு லவ் கேர் எல்லாத்தையும் உனக்கு புரிஞ்சிக்க முடியல, நீ லாஸ்ட் மினிட்ல கூட என்ன காப்பாற்றணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எல்லாருமே பார்க்க யோசிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவன் வந்து ஹான் வந்து ஷூட் பண்ண வந்து ஜங்குக்கை தான். அப்போ தான் ஜிமின் குறுக்க வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவன் அகைன் வந்து ஜங்குவை ஷூட் பண்ணான்றது எல்லாரும் இப்போ யோசிக்கிறாங்க. அப்போது அப்படின்றாங்க, அவன் என்ன சேவ் பண்ண நினச்சிருக்கான், என்னையும் இந்த பேபியை சேவ் பண்ணால் போதும் அப்படின்னு அவன் வந்துட்டு நினைக்கிறான்னு சொல்லி எல்லாருமே கஷ்டமாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாகிடுது. என்னடா சொல்கிறேன், ஆமாம் அவன் என்னால் சேவ் பண்ண நினச்சிருக்கான், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவன் லவ் பண்ணுறாங்க யாங்க அப்படி சொல்கிறாங்க. உண்மையாகவான்றாங்க. அப்போ ஜேகப் நான் சொன்னது நீ யார் நம்புறியா சொல்ல. இல்லை ஜங்குக்கு உனக்கு தெரியுமா அவன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி தெரியாமல் போகும், நாங்கள் ஒரே ரூமில் இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா, ஒரே வீட்டில் ஒன்றா அவன் இத்தனை நாள் என் கூட இருக்கான், அவன் லவ் பண்ணுறானா, என் கூட பிடிக்காமல் இருக்கலாம், அவன் இருக்கானா எனக்கு தெரியாதான்னு சொல்ல ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது நீ ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்றாங்க. இந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் அவனை கன்ஃபர்ஸ் பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு மிஷனை முடிச்சுட்டு வந்து என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணலாம் பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி நினச்சேன். அப்புறம் பார்த்தா இந்த பேபி இந்த மாதிரி பிறந்துச்சு. சரி பேபி பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக நான் நினச்சா இங்கே எல்லாமே அவனால் மட்டும்தான்றாங்க. பாரு அவனை ஷூட் பண்ணிட்டேன், அவனோட இதே முடிஞ்சு அவன் சாப்டர் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறது தான் பெரிய விஷயம்ன்றாங்க. ஐஸை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த ஜங்குக்கு தான் அங்கே பாருடா, என்னை விட்டுட்டு போயிடாது, அங்கே பாரு பேபி வேணும் நான் சொல்லியிருக்கேன் தான், ஆனால் நீ என் கூட இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன், உனக்கே தெரியுமில்ல எனக்கு பேபியோட ஒன்று ரொம்ப பிடிக்குன்ட்டு, உங்கள் 2 பேருமே நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான்டா அப்படின்னு சைஸ் ஓப்பன் பண்ணுறா. கூப்பிடுவேல மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா, மாஃபியா போய் கூப்பிட்றேன் பாரு பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு அழா. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கோட டேஸ் போட்டு ஜிம்மோட மேலேயே படுது. இப்போ தான் அவருக்கு லைட்டாக கான்ஷியஸ்லேயே வராரு. ஜங்கு பேசுகிற எல்லாமே கேட்டுகிட்டே இருக்குது. அவர் லைட்டாக ஐஸை வந்து ரொட்டேட் பண்ணேன். அப்போ வந்துட்டு ஜேகப் டாக்டர் கூப்பிடுறாங்க. ஜேகப் டாக்டர் கூப்பிட்றாங்க. சார் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் பேசுங்கன்றாங்க. ஜங்கு கண்டிப்பாக பேசுகிறாங்க. பாரு நம்மளுக்கு பேபி பிறந்தா கேர்ள் பேபி, இங்கே பாரு நீ மாஃபியான்னு சொல்லுவல, நீ ஒன் டைம் சொல்லல ஒன்று மாதிரி தான் உன்னோட பேபி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இங்கே பாரு நீ சொன்ன மாதிரி என்னோட பேபி என்ன மாதிரி தான் இருக்க நம்ம பேபி இங்கே பாருடா அப்படி சொல்ல ஜங்குக்கு ஜிம்முக்கு லைட்டாக ஐஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணுறாரு, பார்க்குறாரு, சுற்றி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ அவர் டக்குன்னு ஜங்குத்தை பார்க்குறாரு. உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்புறம் இவ்வளோ லவ் இருந்திருக்கு உங்கள் 2 பேருக்கும்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை ஜங்கு பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைடான்றாங்க. அப்போ தொட்டு பார்க்குறாரு. ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின்கிட்ட இப்படி ஒரு இதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு யோசிக்கிற பேபின்றாங்க. பேபி நல்லா இருக்குன்றாங்க. இப்போ ஹாப்பி அவங்களோட பேபி வந்துட்டு வந்துச்சுன்றாங்க. அப்போ ஜங்கு சொல்ல இல்லை நான் ஹாப்பியாக இல்லைன்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. ஜிமின் அதை நம்ம பேபி பெற்று கொடுத்துட்டேன்றாங்க. இங்கே பாரு நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பேபி, நம்ம அப்படி தான் நினச்சிட்டு தான் உனக்கு போய் சொல்லாத, நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாருப்பா. எனக்கு தெரியும் நீ என் லவ் பண்ணுறேன், நானும் உன் லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியும், தெரிஞ்சு தானே நீ என்கிட்ட இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு ஃபேமிலி விட்டு போகணும்னு ஆசையாக சொல்லி என்னை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களாம் பார்க்குறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல். அப்போ வந்துட்டு பேபி எடுத்துகிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. அவங்க பேசட்டும் அப்புறமா கொண்டு வந்து பேபி காமிச்சிக்கலான்ட்டு. அப்போ கேட்குறாரு இந்த ஜங்கு உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஜிம்முக்கு எதுவும் சொல்ல முடியல. எனக்கு ஒன்று நீ வேணாம் அப்படி சொல்ல, நீ மாஃபியா எனக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. மாஃபியா வேணாம் உனக்கு வேண்டாம் அப்படி சொல்ல இங்கே பாருடா நான் உன்னை லவ் பண்ணி உனக்கு பிடிச்சி தான் எல்லாமே பண்ண உனக்கு தெரியும் தானேன்றாங்க. அப்போ ஜிம்முக்கு எதுவும் சொல்ல மாட்டாரு. தெரியுமா தெரியாதான்னு கேட்க என்னால் பேசவே மாட்டா பேசு அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு என்னோட போகணும்னு நினச்சிடுறாங்க. நீங்கள் தானே எல்லோரும் சொல்கிறீங்க பேபி பிறந்தது போயிடுவது தானே, அப்படி நீங்கள் எல்லோரும் தானே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஏன்னா உங்கள் வேலை முடிஞ்சிச்சு அதனால் எல்லாரும் தூக்கி போடணும்னு தானே நினைக்கிறீங்க சொல்ல யார் அப்படி நினச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் அப்படி தானே உங்கள் வீட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்ல நீங்களே என்னை ஃபோர்ஸ் பண்ணீங்க பேபி பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே வந்துட்டு எல்லா லவ் கேர் நீயே கொடுத்த இப்போ நீங்களே எல்லோரும் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. ஜிமின் சொல்லிட்டு அழ ஐயோ அப்படி யாருமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண தான் நினச்சின்றாங்க. அப்புறம் ஏன் நான் உங்களை போகக்கூடாது மிஷனுக்குன்னு சொல்லும்போது நீ ஏன் போகணுன்றாங்க. நான் கண்டிப்பாக வந்துடும் நினச்சால போனேன், அங்கே இந்த மாதிரி ஆகும்னு நினைக்கவே அந்த ஹார்ன் இப்படி பண்ணணும்னு நினைக்கவேன்றாங்க. யார் அவன்றாங்க. அவன் தானே அவன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணான்னு சொல்லினா அது அவன் தான்றாங்க. அவன் தான் நான்றாங்க. ஆமாம் அவன் தான்றாங்க. அவன் இப்போ எங்கேன்றாங்க. அவன் தான் அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான்னு சொல்ல அப்போ ஒரு புரிஞ்சிருக்கு நீ ஏன்னா அவனை ஷூட் பண்ணும்போது குறுக்க வந்தான்னு சொல்ல பின்ன நான் உன்னை எப்படி விட்டுட்டு போக முடியுமா, என்னோட பேபியோட அப்பாவை பேபியையும் நான் தனியாக எப்படி விட்டுட்டு போவேன், பேபிக்கு வந்துட்டு அவனோட அப்பா இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல அப்போ நீ வேணா வாண்டாங்க, நான் இல்லைனாலும் நீ நல்லா பார்த்துக்கோலன்னு சொல்ல இப்படி பேசாத இது நான் வந்துட்டு இங்கே 2 பேரும் வேணும்னு நினச்சேன் சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. நான் அதை பேபி மட்டும் தான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை தான் அதிகமாக லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் நாங்கள் 2 பேரும் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம 3 பேர் சேர்ந்து தானே ஒரு ஃபேமிலி எப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உண்மையான்றாங்க. உண்மையாக நம்ம எங்கே தூக்கி போகணும்னு நினைக்கிறேன் சரியா, நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் சரியா, உனக்கு எனக்கு தெரியும் நான் வந்துட்டு உங்களை ஹஸ்பண்டாக இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுனால தானே நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்ல அப்போ உனக்கு எல்லாமே புரியுமான்றாங்க. எனக்கு என்ன மனசில் நினச்சாலும் புரியும், எனக்கு புரியாதான் என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கிராண்டாக உங்களோட பேரண்ட்ஸோட கூட்டிகிட்டு வந்து அவங்களோட பர்மிஷனோட மேரேஜ் பண்ணிக்கிறேன் சரியா பேபியோட அப்படின்னு சொல்ல உண்மையான்றாங்க. உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பேபி எடுத்து காட்டுறாங்க. இப்போ தான் ஜம்முக்கு பேபியே வாங்குறாரு. பார்த்துட்டு அச்சோ என்ன மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாரு. ஆமாம் ஒன்று மாதிரி தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் பார்த்து பார்க்குறாரு. நான் சொன்ன மாதிரி ஒன்று மாதிரி தான் இருக்கான்றாங்க. ஆமாம் என்ன மாதிரி தான் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பேபி. அப்போ வந்துட்டு நீ இவளுக்கு நேம் எதனா வச்சிருக்கியான்னு யோசிச்சிருக்கியான்னு கேட்க ஆமாம் அப்படின்றாங்க. என்னன்றாங்க ஜியோனான்றாங்க. ஆமாம் நான் ஜியோன் ஜங்குக், நீ ஜியோன் ஜுமின், அப்புறம் நீ இவன் வந்துட்டு ஜியோனா ஓகே அப்படின்றாங்க. நான் இப்போ ஜியோன் ஜிமினா ஆனேன், என்னோடய பேர் பார் ஜிமின் தான் அப்படின்றாங்க. இன்னும் 1 day தான் அப்புறம் மாறிடும் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லோரும் பார்க்குறாங்க ஜங்குக்கு. அப்போ தான் சொல்கிறாங்க ஏன் நான் இவனை லவ் பண்ணுறேன், அவன் என்னை லவ் பண்ணுறான், நான் லவ் பண்ணால் மட்டும் தான் பேபி வேணும்னு நினச்சேன் ஓகேவா, நாங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சொல்ல இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக வாங்குறாங்க. ஜிமின் உனக்கு ஓகேவான்றாங்க. ஜிமின் எல்லாரும் பற்றி வந்து முறைக்கிறாரு. அப்போ வந்து என்னாச்சுடா ஏன்டா ஒரு நாள் முறைக்கிறான்னு சொல்ல நீங்கள் எல்லோரும் என்ன வந்து வீட்டை விட்டு அனுப்பணும் தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு சொல்ல ஆமாம் நீங்கள் எல்லோரும் என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, இவன் இது என்னோட பேபியோட அப்பா தானே, நான் இந்த பேபியோட அம்மா தானே, அப்போ நாங்கள் ஒன்றா தானே இருக்கணும், நீங்கள் வந்துட்டு எனக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை ஒரு டைம் கூட, நான் அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறேன், நான் வந்து புதுசில் சொன்னதான் அந்த வீட்டை விட்டு போகணும், அதுக்கப்புறம் அப்படி சொல்லவே இல்லை தானே, நீங்கள் யோசிக்கவே இல்லை நான் வந்துட்டு பேபி வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகணும்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னு சொல்ல கூட கஷ்டமாக கைவிடுங்க அப்படி இன்டென்ஷனாக சொல்லலடான்றாங்க. நீங்கள் எல்லாருமே அப்படி தான் சொன்னீங்க அப்படி சொல்லாது, நீங்கள் எல்லோரும் நான் தனியாக இருக்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் கூட தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிலாம் சொல்கிறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இவன் கோபமாக சொல்கிறானா இல்லை வேறு மாதிரி சொல்கிறான்னு பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக் சொல்கிறாரு அவன் வந்து ஜஸ்ட்டு சும்மா தான் சொல்கிறாங்க, எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படி சொல்ல வச்சோ சாரி நான் அவனை அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டோம்மா சாரி அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க.
இப்போது ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் பார்க்குறாங்க. ஒரே வெட்டிங் ஹால் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஜங்குக்குடைய அம்மா தான் சாரிடா ஜிம்மினுடைய அம்மா தான் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியம் பார்த்துட்ருக்காங்க. என்ன ஜிம்மின் இதெல்லாம்ன்றாங்க. மெக்குக்கெலாம் மயக்கமே வருது. நீ என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா பண்ணுறது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு மேரேஜும் நல்லா கிராண்டாக நடக்குது. அந்த பாப்பாவுக்கு ரொம்ப குட்டி அழகாக இருக்குது. இந்த பாப்பாவோட இங்கே பாரு, நான் ஃபைனலாக இந்த மாஃபியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்ல, நானும் ஃபைனலாக இந்த இன்னசென்ட் பேபியே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் ஃபோர்ஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாமே லவ்வாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஹாப்பியாக பார்க்க இதோட முடிச்சிடலாம். டைமிங் இதுக்கு மேலே கட் பண்ணேன். ஓகேவா, இதுக்கு நான் ஸ்பெஷல் பார்ட்டாக நெக்ஸ்ட் இதில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக இது ஸ்பெஷல் பார்ட் வரும். ஓகேவா, பாய், டேக்